இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. இன்றைய 127வது வார இணையவழி கருத்தரங்கு இப்பொழுது சிறப்பாக துவங்க இருக்கின்றது. இந்த இனிய நிகழ்ச்சியானது தொடர்ந்து 127 வாரங்கள் தொடர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய ஒரு சாதனையை நமது நிர்வாக குழு மிக சிறப்பாக, நமது காங்கிரிகேஷன் நிர்வாக குழு மிக சிறப்பாக செய்து வருவது கண்டு முதலில் அவர்கள் எல்லோருக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயவேல் முடநீக்கு டாக்டர் ஜெயவேல் எலும்பு மூட்டு நிபுணர் செயற்கை மற்றும் அதே போன்று டாக்டர் சிதம்பரம் அவர்கள், டாக்டர் கோபிநாத் புஷ்பராஜ் அவர்கள், வசந்தகுமார் அவர்கள், பகவதி குமார் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினர் ஜாகீர் உசேன் அவர்கள், சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்கள், இளங்கோவன் அவர்கள், இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், கனகசபாபதி பெங்களூர் அவர்கள், வேணுகோபால் அவர்கள், பரமசிவம் நாமக்கல் அவர்கள் அனைவரும் இப்பொழுது நமது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு அவர்கள் உற்சாகத்துடன் இருக்கிறார்கள் என்பதை காணும் பொழுது மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதில் நான் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த தலைவர் அன்புக்குரிய டிஏபி வரதக்குட்டி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் தகவலாக நிகழ்ச்சி நிரல் வாசிப்பவர் அன்புக்குரிய சகோதரி டாக்டர் அபிராமி அவர்கள். எஸ் மேடம். அனைவருக்கும் வணக்கம். எஸ். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 127வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் 9 மணி வரை. இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து சிறப்பிப்பவர்கள் ஆடிட்டர் திரு டிஏபி வரதக்குட்டி அவர்கள், மாநில தலைவர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், மற்றும் அரிமா திரு டாக்டர் பி அத்தியண்ணா அவர்கள், சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், நிறுவனர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி, மற்றும் ஆடிட்டர் திரு சங்கர்ராமன் அவர்கள், செயலாளர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி. இன்றைய கருத்தரங்கிற்கு வரவேற்புரையை வழங்கவிருப்பவர் திரு பகவதி குமார் அவர்கள், திருநெல்வேலி. பேரவையின் நோக்க உரையை வழங்கவிருப்பவர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள், இணை பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய பேரவையின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே ஜெயவேலு அவர்கள், செயற்கை மற்றும் எலும்பு மூட்டு நிபுணர், சென்னை. தலைப்பு: வழிபாட்டு தலங்களில் செயற்கை அவயங்களை பயன்படுத்துவது மனிதமே. இன்றைய கருத்தரங்கிற்கு நன்றியுரை கூறி நிறைவு செய்யவிருப்பவர் டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். மீண்டும் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 127வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் அவையை திரு டாக்டர் பி அத்தியண்ணா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி டாக்டர் அபிராமி அவர்களே. மிக அழகாக நிகழ்ச்சி நிரலை எடுத்து உரைத்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில் நமது சென்ற வாரத்திலே காலம் சென்ற திரு சார் யாருங்க? சிதம்பரம் சார், ப்ளீஸ். பரமசிவம் ஃப்ரம் நாமக்கல். அருணாச்சலம் சார். ஈரோடு நாமக்கல் எஸ்டிஎஃப். அருணாச்சலம். ஓஹோ. ஈரோடு காவல்துறை எஸ்டிஎஃப். ரைட். அருணாச்சலம். அருணாச்சலம். இப்பொழுது நமது
காவல்துறையை சார்ந்த நமது உறுப்பினர் திரு அருணாச்சலம் அவர்கள் காலம் தவறின காரணத்தினால், இயற்கை எதிர் காரணத்தினால் அவர்களுக்கு நாம் ஒரு நிமிடம் மௌனம் இருந்து இப்பொழுது அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். எல்லோரும் கையை உயர்த்தி மௌனம் செலுத்தி ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நிர்வாக குழு உறுப்பினர்களே. திரு அருணாச்சலம் அவர்கள் காவல்துறையிலே மிக சிறப்பாக பணியாற்றி விபத்து காரணமாக சென்ற வாரத்திலே உயிரிழந்ததாக தகவல் தெரிகிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்திற்கு எல்லா உதவிகளையும் செய்ய நாம் காத்திருக்கிறோம் என்றும் இந்த நேரத்திலே கூறி அவர்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை விட்டுக் கொள்ளும். அடுத்தபடியாக இன்றைய நிகழ்ச்சியில் வரவேற்புரை கூற வருகிறார் அன்புக்குரிய கோபாலகிருஷ்ணன், இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 127வது இணையவள கருத்தரங்கம். இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்கும் ஐயா ஆடிட்டர் TAP வரதகுட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு முன்னிலை வகிக்கும் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், சேலத்து பெரியவர் ஐயா அத்தியண்ணா அவர்களையும், அமர் சேவா சங்கத்தின் ஆடிட்டர் சங்கர்ராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வழிபாட்டு தலங்களில் செயற்கை அவலங்களை பயன்படுத்துவது மனிதமே என்ற தலைப்பில் உரையாற்ற வரும் ஐயா ஜெயவேல் அவர்கள், செயற்கை மற்றும் எலும்பு மூட்டு நிபுணர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளிலும் செய்கை மொழி நிபுணராக பங்கேற்று சிறப்பு செய்யும் அம்மா சிவகாமி சுந்தரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் பேரவையின் நோக்கம் மற்றும் அதன் நோக்கத்தையே பண்பாக கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வரும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஐயா சிதம்பரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்துள்ள மாற்றுத்திறனாளி உறவுகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் அமைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே. சுருக்கமாக மிக அழகாக தங்களுடைய வரவேற்புரை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அடுத்தபடியாக முன்னிலை வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களை நம்மிடையே வாழ்த்துரை வழங்குமாறும் ஆசீர்வதிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். வாய்ப்புக்கு நன்றி. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நம்ம வழக்கறிஞர் சுரேஷ் பிரபார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமாக. அடுத்ததாக நமது தலைவர் திரு TAP வரதகுடி சார் அவர்கள் நாளை பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிறார். நன்றி. அவருக்கு வணக்கம். பர்த்டே பேபி வந்தாச்சு. இன்னைக்குள்ள பேபி வந்தாச்சுங்க. மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நன்றி ஐயா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாண்டு வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் ஆயிஷா பேபி என்ற அமர்சியாசன முன்னாள் மாணவி, முன்னாள் பணியாளர், இதில் குரூப் 2 பாஸ் பண்ணி இதில் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. பட்டு அவர் மாற்றுத்திறனாளி. அவளை அங்கேயும் இங்கேயுமா அலங்கரிச்சுட்டு இருக்காங்க, மதுரைக்கும் தென்காசிக்குமா. அதை சுரேஷ் சார் தலையிட்டு அதில் கொஞ்சம் சேரன் மகாதேவியில் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு.
அதற்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்ம பேரவையின் சார்பாக அவருக்கும் அவரோட ஒத்துழைக்கும் அன்பர்களுக்கும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோமாக. வரதக்குடி சார் அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள்னு இப்பதான் கோபிநாத் சார் சொன்னார். அவருக்கு எல்லாருடைய நமஸ்காரங்களையும் இந்த நேரத்தில் சமர்ப்பிப்போம். அவருடைய சேவை, அவருடைய தொடர் முயற்சி, அவருக்கு உண்டான தேக ஆரோக்கியம் எல்லாத்தையும் வழங்குறதுக்கு ஆண்டவன்கிட்ட வேண்டிப்போமாக. பேரவையோட கூட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க அருணாச்சலம் ஐயாக்கு. அவருடைய குடும்பத்தாருக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தை அவசர சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெயர் வாசிக்கும் போது இந்த பத்மஸ்ரீங்கிற இதை முதல்ல போடக்கூடாதுங்கிறது சட்டம். அதனால ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ அவார்டி 2020 அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். அதான் அரசு ஆணை கூட. அதனால அந்த திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு நம்ம டாக்டர் அம்மாவையும் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியினர்கள் படிக்கும் போதே மாற்றங்கள் கொண்டு வருது. முதல்வருடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள்லாம், விளையாட்டு போட்டிகள்லாம் இன்னைக்கு எங்க மாவட்டத்துல காலையில நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கூட தொடங்கி வச்சார். சங்கராமனும் அதுல கலந்துனார். எனக்கு அங்க வெயில் காரணமாக போக முடியல. இது எல்லா மாவட்டங்களையும் இன்றும் நாளையுமா நடக்கும்னு எதிர்பார்ப்போமாக. இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதுல எல்லா விளையாட்டுகளும் சேர்க்கப்படலைங்கிற ஒரு குறை இருக்கு. அப்புறம் அந்த வயது வரம்பையும் அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அதை நடத்துனாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதை நம்ம வரக்கூடிய ஆண்டுகள்ல அந்த தவிர திருத்தத்துக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும். மற்றபடி இந்த குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு கருத்துக்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய 150வது வார விழாவிற்கு முதல்வர் அழைக்கிற முயற்சியும் நடந்து கொண்டிருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் சிறப்பாக கைகூடி நமது திட்டங்கள் நிறைவேற ஆண்டவனை வேண்டி எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கூறியது போல அந்த பத்மஸ்ரீ என்ற வார்த்தையை பத்மஸ்ரீ விருது பெற்றவர் அப்படின்னு நம்ம போடணும். பத்மஸ்ரீ விருதாளர் 2020. விருதாளர் கரெக்ட் விருது பெற்றவர் விருதாளர் கரெக்ட். 2020 அது என்ன சார்? 2020 தான் 2020 கொடுத்தாங்க. ஓ ரைட் அந்த ஆண்டு. ஓ 2-3 வருஷம் ஆச்சுங்க. சரி சார், தேங்க்யூ சார். அதனை தொடர்ந்து அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கொண்டு வந்துடலாம். அதற்காக நன்றி. மிக சிறப்பாக எல்லோருக்கும் வாழ்த்துரை கூறி நல்ல தகவல்களை எடுத்து கூறிய ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி சந்தோஷப்படுகிறோம். அடுத்தபடியாக அமர் சேவா சங்கத்தினுடைய பெருமை மிக்க செயல் வீரர், அன்புக்குரிய செயலாளர் சங்கர்ராமன் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துரையை வழங்கும்படி கருத்துக்களை எடுத்துக் கூற அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த போன மீட்டிங்ல நம்ம இந்த 150வது மாற்று டிபிஓ நம்ம மீட்டை பத்தி பிளான் பண்ணணும்னு பேசியிருந்தோம். அது விஷயமா நம்ம பாண்டிச்சேரி ப்ரொஃபஸர் சிதம்பரமும் வரதக்குடி சார் நம்ம 3 பேரும் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி எப்படி கொண்டு போறாங்கிற விஷயத்த. இதை தவிர இன்னைக்கு நம்ம சுரேஷ் பிரபாகர் சாருக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சி. அவருக்கு எங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம சிஎம் டிராஃபி நம்ம ராமகிருஷ்ணன் சார் சொன்னார் போல இங்கே தென்காசியில் நடந்தது. அது டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நம்ம மாற்றுத்திறனாளிகளுடைய துறை அதில் பங்கேற்று செய்யறதுல பல விஷயங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் துறையினர் அதை ஏற்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா, துறைகளுக்கிடையே உள்ள
கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இல்லை டிசேபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பல துறைகள், செயல்கள், ஐசிடிஎஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த துறைகளுக்கிடையே எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டராக இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பொதுவான கண்ணோட்டம் வந்து இந்த துறைகளுக்கிடையே இருக்கிறதுல, உதாரணத்துக்கு இன்னமும் இந்த ஸ்போர்ட்ஸ் துறையில ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னேன். அவனுக்கு அந்த அளவு கூட ஒரு சென்சிட்டைஸ் ஆகல மற்ற துறையினர்கள். ஸோ இதை வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும். இதுக்காக வேண்டி எல்லாமே மாற்றுத்திறனாளி துறையினர் தான் செய்யணும்னாலும் அதுவும் ப்ராக்டிக்கல் நடக்காத சமாதானம். ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் விஷயங்களை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும், எஜுகேஷன் அவங்க தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கிராஸ் செக்டரல் கோஆர்டினேஷன் அண்ட் சேர்ந்து ஒருங்கிணைந்த முறையில அப்ரோச் பண்ற ஒரு அப்ரோச் அவசியமா தேவைப்படுது. இதை தவிர சென்ற வார நிகழ்வுகளில் நம்ம அமர்சியவாதங்கள் டெல்லியில இந்த ஜீரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டோம். இதுல வந்து டான்ஸ் ரிலேட்டடா இங்க நம்ம அமர்சியவாதத்தை ரீசெண்டா ஜாயின் பண்ணியிருக்கிற அஸ்வதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க வந்து கிறிஸ்டல் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல ஃபைனான்சியல் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ALS அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அது ரொம்ப வேகமாக அவருடைய உடல்நிலையை தாக்கியது. அதன் பிறகு பல கஷ்டங்கள், இதிலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு இப்போ முன்னேறி வந்திருக்காங்க. வேலையில கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அமர்சியவாதத்துக்கு இப்போ 1 மாதத்துக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க டான்ஸ் மற்றும் கலை விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதாவது கைவினை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதை வந்து அங்க ஜீரோ ப்ராஜெக்ட்ல கடைசி நிகழ்வா அவங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா ஜீரோ ப்ராஜெக்ட்ல வந்து ஆர்ட், டான்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற டிசேபிலிட்டி செக்டர்ல அது ஒரு இதுவா இருக்கு. இன்க்ளூசிவ் ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில ஜீரோ ப்ராஜெக்ட் வந்து உலக அளவில் உள்ள ஒரு ஃபாரம். அதுல வந்து டிசேபிலிட்டி செக்டரை வந்து அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. அதுல வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமா நாங்க அதுல ஒரு மெம்பர் வந்து பங்கேற்றுட்டு இருக்கோம். அதுல பல அவார்ட்ஸு, பல இவெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்குது. அதுல அவ்வப்பொழுது அமர்சியவாதத்தினுடைய நிர்வாகிகள் அதில் கலந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2-3 நிகழ்வுகள்ல நம்ம அமர்சியவாத பணியாளர்கள் இன்க்ளூடிங் ராஜேஸ்வரன் இவங்கெல்லாம் கலந்து, ஒரு நிகழ்வுல சங்கர் தாயராஜ் இப்போ வந்து நம்ம இந்த ரைஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கிற அவர் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் சென்ற வருடம் வந்து டெல்லியில் நடந்த நிகழ்வுல ராமகிருஷ்ணன் சாரும் நானும் கலந்துக்கிட்டோம். இந்த வருஷம் இந்த அஸ்வதி இந்த பெண்ணும் என்னுடைய துணைவியார் புஷ்பா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நல்ல முறையில நம்ம இந்தியாவில நிறைய பங்கேற்பு இருக்கு. இதை தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பர்பிள் ஃபெஸ்ட் அப்படின்னு கோவால வருஷம் நடந்துட்டு இருக்குது. இந்த வருஷம் வந்து மற்ற மாநிலங்கள் எடுத்து செய்வாங்களா அப்படின்ட்டு அந்த மத்திய அரசு வந்து மற்ற மாநிலங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதனால வேற மாநிலங்கள் எடுத்தாங்கன்னா இந்த வருஷம் கோவால நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அதை எடுத்து செய்யுமா அப்படின்ட்டு கோவாலோட அந்த டைரக்டர் அண்ட் கமிஷனர் அவங்க வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. இதுக்கு நான் என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா இதை நடத்துகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து 2 வருஷமா நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றம் எடுக்கலாம் தெரியல. அதனால இந்த சென்ற வருஷம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட நம்ம நண்பர்கள் போயிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் எங்கே நடக்குதுங்கிறது நம்ம முடிவாகங்கிறதையும்
இந்த இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். சங்கர்ராமன் சார் அவர்களே, மிக்க நன்றி. பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை இந்த அரசு மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்களுடைய அந்த முதல்வர் கோப்பைக்காக 7-8 நாட்களுடைய புரோகிராமிலே ஒரு நாள் பூராவும் மாற்றுத்திறனாளிகளுக்காக போடப்பட்டு, இப்பொழுது தென்காசியிலே நடந்தது போல போன வாரத்திலே சேலத்திலும் நடந்தது. மிக சிறப்பாக நிகழ்ச்சிகள் அமைய பெற்றது. தாங்கள் குறிப்பிட்டது போல எல்லா விளையாட்டுகளும் அதிலே கலந்திருக்கிறதா என்பதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. அந்த கருத்தும் அன்று பேசப்பட்டது. அநேகமாக அடுத்த முறையிலே அதுவரையிலெல்லாம் அவர்கள் சரியாக அந்த விளையாட்டுகளை அவர்கள் கொண்டு வருவார்கள், ஏற்பாடு செய்வார்கள் என்று நம்புகிறோம். அடுத்ததாக இன்றைய இணையவழி கருத்தரங்கின் நம்முடைய பல கருத்தரங்குகளினுடைய ஒரு நோக்க உரையையும் அதனுடைய பல நிகழ்ச்சிகளையும் விளக்கி கூறுவதற்காக அன்புக்குரிய காங்கிரிகேஷனுடைய கன்வீனர் அன்புக்குரிய டாக்டர் ஏ சிதம்பரம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அத்தோடு சிறப்பு விருந்தினரையும் அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய பேரவையானுடைய 127வது வார இணையவழி கருத்தரங்கில் இணைந்துள்ள அனைத்து கான்கிரிகேஷனுடைய முன்னவர்களுக்கும், கான்கிரிகேஷனை பலப்படுத்தி வருகின்ற ஒவ்வொரு அமைப்பு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இதயம் கலைந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய பேரவையானது வள்ளுவன் காட்டிய வழியில் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் தொன்னோய் போல் கடை என்று 7 வார்த்தைகளில் அழகாக எடுத்து கூறினார். என்னன்னா, அறிவுடையவர்கள் செய்ய வேண்டிய வேலை பிறருக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் துயர்களையும் பிறருக்கு தேவைப்படுகின்ற முன்னேற்றத்திற்கும் உதவுவதுதான் அறிவுடையவர்கள் வேலை, அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய பணி என்று திருவள்ளுவர் எடுத்து கூறினார். அதே போன்று நம்முடைய பேரவையினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் நம்முடைய மாற்றுத்திறனாளி சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வு முன்னேற பல்வேறு வகைகளில் நாம் உதவி வருகிறது. எல்லாரும் கண்கூட நமக்கு தெரிகிறது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, இப்போ சங்கர்ராமன் சாருடைய அந்த உலகளாவிய அனுபவங்களும் அவருடைய எதிர்பார்ப்புகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் சாருடைய எதிர்பார்ப்பு நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாற்றுத்திறனாளி அமைப்புகள், மாற்றுத்திறனாளி திறனாளர்கள் பயணணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவங்களுடைய செயல் திட்டங்களையும் எடுத்து கூறியிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு அவங்களுடைய ஃபாலோவர்ஸா இருந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை கான்கிரிகேஷன் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. தலைவர் டி.ஐ. பருதுகுட்டி ஐயா அவர்களுடைய மூலமாகவும், அத்தியண்ணா சார் மூலமாகவும், அட்வொகேட் சுரேஷ் முதலானவர்கள் வாயிலாக சிறப்பான நம்ம பேரவையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பேரவையை மீண்டும் மீண்டும் பலப்படுத்துவது நம்ம ஒவ்வொருடைய கடமை என்பதை உணரும் பொழுது நம்முடைய மானுடம், நம்முடைய மாற்றுத்திறனாளர்கள் பயனடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் முதலாவதாக இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அட்வொகேட் சுரேஷ் அவர்களுக்கு வாழ்வாங்க வாழ பேரவை வாழ்த்துகிறது. அதே போல் நாளை பிறந்தநாள் கொண்டாட இருக்கின்ற நம்முடைய டி.ஐ. பருதுகுட்டி ஐயா அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்னதாகவே கூறிக்கொள்கிறோம். அதே போன்று நிறைய மாற்றுத்திறனாளிகளுடைய சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் நாம் பங்கேற்று அவர்களோடு குடும்ப உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பேரவையுடைய மிகப்பெரிய நோக்கம். அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்கள் பக்கத்தில் இருந்து பக்கபலமாகவும், அவர்கள் முன்னேற்றத்திற்கு நாமளும் ஒரு பேரவையும் ஒரு காரணமா இருக்கிறது என்பதை எடுத்து கூறிக்கொள்வதில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நம்மோடு தொடர்ந்து பயணித்து வந்த திரு அருணாச்சலம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர், அவர் எதிர்பாராத விதமாக பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர். அவர்
அருணாச்சலம்ங்கிறவர் தொடர்ந்து நம்ம இ சேவா சென்டர் ட்ரைனிங்க்கு கூட வந்து எப்ப சார் வைக்கிறீங்க, நான் கலந்துக்கிறேன், அதுல வந்து நான் வந்து ஒரு பெனிஃபிஷியரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்கக்கூடியவர். அரசாங்கம் 181 வந்து நடைமுறைப்படுத்தணும், பேரவை தான் சார் அதை செய்யும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை சார், அது நல்ல நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்மளோட ரொம்ப இலகுவா ரொம்ப வந்து அணுகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் இன்னைக்கு நம்ம வந்து இல்லைன்னொன்னே ரொம்ப எனக்கு குறைஞ்ச ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரத்துக்கு வந்து குடியேற்றிட்டு வந்திருக்காரு. வரும்போது கார் விபத்துல வந்து அவர் அகால மரணம் அடைஞ்சிருக்காரு, இறைவனடி சேர்ந்திருக்காரு. அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து நாம சிறப்பா நம்ம செய்யணுன்றதும் நம்முடைய பேரவை வந்து எடுத்திருக்குது. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு மாற்றுத்திறனாலையும் வாழ்க்கையில போராடிதான் வந்துட்டு இருக்கோம். அந்த போராட்டங்களுக்கான ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கான வாழ்வு முடிஞ்சு போயிடுது. ஆகவே அந்த மாதிரி பலன்கள் வந்து கூடிய விரைவில் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு வேணும். நாம அவருடைய வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு சில போராட்டமான வாழ்க்கையில வந்து ஓரளவுக்கு நிம்மதியும் நம்ம வந்து பெற்றோம்னா தான் இந்த மனித வாழ்வு சிறப்புறும் என்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு பணிகளை நாம் எடுத்து வருகிறோம். ஆகவே அத்தகைய பணிகளையும் ஒவ்வொரு மாற்றத்தினாலையும் மாண்புடன் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தை முன்வைத்து நாம் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். இதற்கு பல்வேறு குழுக்களுடைய தலைவர்கள் வந்து அரும்பாடுபட்டு வருகிறார்கள். குறிப்பா சொல்ல போனா வந்து இந்த வேலைவாய்ப்பு குழுவுடைய தலைவர் மதன் மோகன் சார், அட்மின் குழுவுடைய தலைவர் இளங்கோவன் சார், பேரிஃபரி நிறுவன குழுவுடைய தலைவர் புஷ்பராஜ், அசிஸ்டன்ட் டிவைஸ் குழுவுடைய தலைவர் தீபக் குமார் குப்தா, டெக்னாலஜி குழுவுடைய தலைவர் கோபிநாத், எஜுகேஷன் குழுவுடைய தலைவர் பாலமுருகன், இது போன்ற பல்வேறு உதவிக்கர துறையின் குழுவினுடைய தலைவர் நந்தகுமார் சார், அப்படி பல்வேறு தலைவர்கள் வந்து தொடர்ந்து இந்த பேரவைக்கு வந்து தன்னுடைய நேரத்தையும் எந்த நேரத்தில் போன் பண்ணாலும் வந்து முகம் சுழிக்காமல் சார் நான் ஏதோ பண்ணிடுறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆர்வமா அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதன் அடிப்படையில தான் பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேரவையில வந்து எந்த விதமான நிதி ஆதாரமும் இல்லைன்னாலும் பல்வேறு விஷயங்கள் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த அளவு நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கிறது வந்து நம்முடைய அமர் சேவா சங்கம் ராமகிருஷ்ண சாரும் சங்கராமன் சாரும் பிளஸ் டிஐபி வர்தகுட்டி சார், அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்றி வராங்க. நமக்குன்னு பார்க்க போனா கான்கிரிகேஷனுக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸப்ட் இந்த ஃபவுண்டர் மெம்பர் கொடுத்த மெம்பர்ஷிப் தவிர வேற எதுவும் பாஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம விஷயங்களை சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்துறோம். 5க்கும் மேற்பட்ட ஆஃப்லைன் ப்ரோக்ராம் நடத்திருக்கிறோம். இன்னும் 150வது வார இணையவழி கருத்தரங்கம் வந்து நல்ல வந்து சிஎம் வச்சு பண்ணணும்னு சொல்லி அதுக்கான முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நாங்க சலித்தவர்கள் இல்லைன்னு சொல்லி வேலைவாய்ப்பு கூட பார்த்தீங்கன்னா இ சேவா சென்டருக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 நபர்களுக்கு வந்து கேன் என்ன சொல்லக்கூடிய சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அதுக்காக அவங்களோட வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம இளங்கோவன் சார், மதன் மோகன் சார், அப்புறம் வந்து நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சன் அவர்களும் வந்து இணைஞ்சி நம்ம இன்னைக்கு அந்த ட்ரைனிங் நடத்தினாங்க. இது வந்து டிசம்பர் 31க்குள்ள 50 பேருக்காச்சும் நம்ம வந்து இந்த இ சேவா ட்ரைனிங்கான இ சேவா மையத்தை வந்து அவங்க தொடக்கி வைக்கணும், அவங்களுக்கு வந்து திறந்து வச்சு அது மூலியமா அவங்க வந்து ஒரு நிலையான வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க நம்ம வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முன்னெடுப்பா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அரசாணை எண் 151 வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து அரசு கிட்ட அதை பேசி இது மாதிரி வந்து பல்வேறு துறைகளை எதிர்காலமே என்ன தெரியாம பணிபுரிஞ்சு கொண்டிருக்கின்ற பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு மேம்படுத்துறதுக்கு நம்ம வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து நம்ம வந்து தீபக்குமார் குப்தா மூலியமா நம்ம ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். அது அந்த பணியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 நபர்களை வந்து நம்முடைய பேரவையினுடைய தூண்களாக்க வேண்டும் என்பது நம்முடைய கனவு. 100 நபர்கள் என்னும் போது நிச்சயமா வந்து நம்ம பேரவை வந்து நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல போகும். அன்னைக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்க, நாங்கள் இந்தியா முன்னேறிய பாரதமாக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து நம்முடைய தலைவர்களுடைய தலைமையில வந்து ஒவ்வொருவரும் அந்த விவேகானந்தருக்குள்ள ஒரு துடிப்பும் இளமையோட நம்ம பேரவையோட தலைவர்கள் இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டல்ல நம்ம இணையும் பொழுது நிச்சயமா வந்து நம்முடைய சமுதாயம் நிச்சயமாக மேம்பெறும். அதுக்கு எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம். காலம் தள்ளி போகலாமே தவிர ஆனா நிச்சயமா வந்து நம்ம வந்து எட்டி பிடிக்க முடியும் என்பதை வந்து இந்த நேரத்தில் எடுத்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பார்வையே பார்த்தீங்கன்னா வந்து உலகளாவிய பார்வை. அந்த அடிப்படையில ஒவ்வொருவரும் நம்ம வந்து அது நம்பிக்கை வைத்து நம்ம இணைஞ்சு நம்ம செயல்படும் போது
நமக்கான வெற்றி கனிகள்ங்கிறது ரொம்ப தொலைவில் இல்லைங்கிறதை வந்து மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிதான் பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு தலைப்பு கூட அப்படியே வந்திருக்கு. என்னன்னு கேட்டோம்னா இன்னைக்கு தலைப்பு வந்து வழிபாட்டு தலங்களில் செயற்கை அவயங்களை பயன்படுத்துவது மனிதமை அப்படிங்கிற தலைப்பு நீங்க வந்து கொடுத்து அதுக்கான சிறப்பு விருந்தினரை வந்து ப்ராசஸ் அண்ட் ஆர்த்தோசிஸ் முடல் நீக்கிய செயற்கை அவயங்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லுநர் திரு ஜெயவேல் சார் அவர்களை வந்து நம்ம பேசி அவரை வந்து அழைச்சிருக்கிறோம். அவர் ஏன் வந்து நம்ம வந்து அவரை அழைச்சிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிராஸ் டிசபிலிட்டி சென்சிடைசேஷன். நம்ம சங்கராம் சார் சொன்னாரு, கிராஸ் டிசபிலிட்டி சென்சிடைசேஷன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சென்சிடைசேஷனே ஆகலன்னு சொன்னாரு. அது வந்து உண்மையா வந்து பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபிளா. அதை விட மிகப்பெரியதா என்னன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம அமாங் அவர் டிசேபிள் பாப்புலேஷனுக்கு டெய்லியே கூட பார்த்தோம்னா வந்து நமக்கு ஒரு மாற்றுத்திறனாளியுடைய வலியும் வேதனையும் இன்னொரு மாற்றுத்திறனாளி புரிந்து கொள்ள அளவுக்கு வந்து எந்த ஒரு பாரமும் இல்லை. அதை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு செயற்கை அவயங்களை வந்து போட்டுக்கொண்டு செல்வது எந்த விதத்திலையும் வந்து ஒரு புனிதத்தன்மையை வந்து குலைக்காது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து அதை பத்தி நம்ம வந்து பட்டிமன்றமே கூட நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து இதுல கருத்துக்கள் இருக்குது. ஆனா வந்து மனிதத்தை தான் நம்ம பார்க்கணும். ஒரு 300-400 படிகள் ஏறி ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஏதோ ஒரு அந்த இறைவனை பார்த்தா தனக்கு ஏதோ நல்லது நடந்து விடும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடோ இல்ல குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்போடோ ஒரு கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்க வந்து அந்த எதிர்பார்ப்போடு வருகின்ற மாற்றுத்திறனாளியை வந்து நீ வந்து செயற்கை அவயம் போட்டிருக்க, நீ வந்து உள்ள வர்றதுக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லும் போது நீங்க நினைச்சு பாருங்க, அவனுடைய வலியும் வேதனையும் உண்மையிலேயே வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளி சமூகத்தினர் வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம வலியும் வேதனையும் அனுபவிச்சு கொண்டு அது பார்ட் ஆஃப் லைஃப்னு அப்படியே ஒதுங்கி போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாமளும் மனிதர்கள் தான், நம்மளுக்கும் மனிதத்துவமான அணுகுமுறைகள் வேணும் அப்படிங்கறது வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் இது. இதை நாம எடுத்துட்டு போனோம்னா வேற எடுக்க மாட்டாங்க. தயவு செய்து நண்பர்களே நீங்க புரிந்து கொள்ளுங்கள். மாற்றுத்திறனாளி சமூகம் ஆகிய நாம் நமக்கான முன்னேற்றத்தை நாம் எடுக்கலைன்னா நல்லா இருக்கிற நிலைமையில இருக்கவும் எடுக்க மாட்டாங்க. அதுல நம்ம உறுதியா இருக்கணும், அதை நம்பணும் நாம். ஆகவே என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் பேசணும், எனக்காக என்னுடைய சகோதர சகோதரிகள் பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நமக்கு இப்போது அடிப்படையா தேவை இருக்கு. அதை தான் நம்ம தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ்ல அவங்க தனித்தனியா பண்ணிட்டு போகலாம். அத்தியனா சார் எடுத்துக்கிட்டாங்க சரி, அவர் இருக்கக்கூடிய அவருடைய பிசினஸ் விஷயத்துல அவங்க தனியா பண்ணிட்டு போகலாம். ஏன் அவங்க why they coming to us every Sunday, they are spending time with us. More than that அவங்க பார்த்தோம்னா அந்த லெவலையும் பண்ணிட்டு போகலாம். இப்படியெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் தன் சமுதாயத்துக்காக வரும்போது நாமளும் அந்த சமுதாயத்துக்காக ஒருங்கிணையணும். நம்ம என்ன எதிர்பார்க்கறோம், நீங்க வாங்க மற்றவங்கள மாதிரி நம்ம நீங்க கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. நீங்க அட்லீஸ்ட் சண்டே ஒரு கூட்டத்துக்கு நீங்க இந்த விஷயத்த 4 பேர் சொல்லி சேர்த்தீங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பார்த்தோன்னா இளங்கோவன் சாரும் எபினேஷர் அது போன்ற நபர்கள் பார்த்தோம்னா ஓயாம 20-30 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறணும். நீங்களா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும். நான் என்ன செய்தேன் இந்த சமூகத்துக்குன்றதை உங்களுடைய செயல்ல காட்டணும். அப்பதான் நம்ம மாற்றுத்திறனாளி சமூகம் மென்மேலும் முன்னேறும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து கூறி இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜெயவேல் சாரை பத்தி நிறைய அவரோட ப்ரொஃபைல பார்க்கும்போது ஒரு மலைப்பா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநர் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிலாங்ஸ் டு 3 or 4 ஆர்கனைசேஷன்ஸ். இந்த மாதிரி செயற்கை அவயங்களை உருவாக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் ட்ரஸ்டியாகவும் இருக்காரு. 3 அமைப்புகள் நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷனுடைய உறுப்பினராக இருக்காரு. அவர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல பிஎஸ்சி ப்ராசஸ் அண்ட் ஆர்த்தோசிஸ் முடிச்சிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு பட்ட படிப்புகள் மற்றும் பட்டய படிப்புகள் நமக்கு இருக்குது. நாம நினைக்கிறோம் வாழ்க்கை எவ்வளவு முடிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இன்னும் கூட பார்க்க போனா 6 மாத சர்டிபிகேட் கோர்ஸ், 1 year டிப்ளமோ கோர்ஸ் இதெல்லாம் நமக்கு இருக்குது. அதை படிச்சு முடிச்சோம்னா நிச்சயமா நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கண்டிப்பா ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில நமக்கு வருமானமா இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தோன்னா நிப்மன்ல பேசிட்டு போது சொன்னாங்க, இது மாதிரி SC ST விமென்களுக்கு கேர்டேக்கர் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, we can work out சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டா இது மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ நம்ம மாதிரி அமைப்புகள் எடுத்து செய்யணும். ஒரு தாய் ட்ரஸ்டோ இல்ல குட்வில் ஃபவுண்டேஷனோ இல்ல ஏற்கனவே அமர் சேவா சங்கம் இந்த மாதிரி பணிகளை பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற அமைப்புகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணும்போது நாளைக்கு பெரிய லெவல்ல அந்த மாவட்டத்துக்கு நீங்க ஒரு நோடல் NGOவோ ஒரு அமைப்பா நீங்க உருவாக்க முடியும். இதெல்லாம் தான் நம்ம இந்த பேரவையில கொண்டுட்டு வரணும்னு நம்ம எய்ம் பண்றோம்.
அதுக்காக எந்த நேரத்தில் சொன்னாலும் நம்ம தலைவர்கள், குரூப் லீடர்கள், குறிப்பா மதன் சார் போன்ற பல்வேறு நிபுணர்கள் வந்து இதுக்காக வந்து டெடிகேட்டிங் தேர் டைம் அண்ட் எனர்ஜி. அதை நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கனக சபாபதி சார் வந்து பெங்களூர்ல இருக்காங்க. இஸ் அட்டாச் வந்து இது ஒரு ஆர்கனைசேஷனோட அட்டாச் இருந்தாலுமே ஆல்வேஸ் நம்ம பேரவைக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து தேர் கான்சன்ட்ரேட்டிங் ஃபார் தேர் டைம். இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து அதை அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸிங்ல எந்த அளவுக்கு ஒரு தூய்மைத்துவம் வருதுங்கிறத பத்தியும், அது நம்முடைய அடிப்படை தேவை. அதாவது என்னன்னா, உபகரணங்கள் வந்து ஒரு அடிப்படை தேவை, உபகரணங்கள் வந்து அடிப்படை தேவையா நம்ம நினைச்சிட்டு வரோம். இன்னைக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு கை கால் இல்லைன்னா அவனால வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனையும் அதை வந்து காம்பன்சேட் பண்றதா அந்த உதவி உபகரணங்கள். அதனால அந்த உதவி உபகரணம் போட்டுட்டு போறதுனாலே வந்து அந்த தனி புனிதத்துவம் கெட்டு போகுதுன்னு சொல்றதோ, அதை வந்து ஒரு மாதிரி ஏளனமா நம்ம வந்து பாக்குற பார்வையே வந்து மாத்தணும். ஏன்னா அப்படி பாக்குறாங்கன்னா அந்த பார்வையில தான் ஊனமே தவிர அதை போட்டுட்டு இருக்க கிட்ட எந்த வித ஊனமும் கிடையாது. இதை நாம தான் பேசணும், நாம தான் இதை எடுத்துக்கிட்டு செல்லணும். அதுக்காக நம்ம போய் போறோம்னு சொல்லலை, இதை வந்து நம்ம புரிய வைக்கணும். இதுல எந்த விதமான ஒரு ஸ்மெல், இந்த அவயங்களை யூஸ் பண்றதுனால எந்த விதமான ஒரு ஸ்மெல்லோ, வேர்வை தவிர வேற எதுவும் ஸ்மெல் இல்லைங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் நாம பேசணும். இது நாள் வரைக்கும் பேசிருக்குமான்னு தெரியல, இனிமே நம்ம பேசணும். அது வீல் சேர்ல இருக்கக்கூடிய டயரும் வந்து லெதர் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ரப்பர் தான். ஆகவே அதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து உள்ள கொண்டு போறதுக்கு தடை இல்லைன்னும் போது, ஒரு செயற்கை அவயங்களை வந்து ஒரு தொடை வரை இருக்கக்கூடிய ஒரு செயற்கை அவயத்தை வந்து கழட்டி வச்சுட்டு நீங்க போகணுன்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து கொண்டு போவோம். இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஆன்மீகமும் நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதை நம்ம வந்து கொண்டுட்டு போகும்போது நம்முடைய உரிமைகளை வந்து பணிவா சொல்லும் போது, அதாவது நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், நம்ம தலைவர்கிட்ட இருந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் நமக்கு யாருக்கும் கிடையாது. முழுக்க மற்றவங்களை சார்ந்து இருந்தாலும், ஆனா அவங்களால சமுதாயம் மேம்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நாமளும் வந்து நம்ம சமுதாயத்துக்காக நம்முடைய பணியை ஆற்றணும். அதை தூண்டி விடுவதுதான் இந்த பேரவையினுடைய மிக தலையாய பணியை நம்ம எடுத்து செஞ்சிட்டு இருக்கோங்கிறதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய தலைவர் அத்தியனா அவர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட பர்மிஷனோட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறோம் சார். எஸ் கோபி சார். ஓகே சார். சார், வில் இன்வைட் அவர் சீஃப் கெஸ்ட் சார். நன்றி டாக்டர் சிதம்பரம் அவர்களே. மிக விளக்கமாக பல கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். அதில் நம்முடைய உரிமைகளை எவ்வாறு நாம் பாதுகாப்பது, எவ்வாறு பயன்படுத்துவது, அந்த உரிமைகளுக்கு குறையில்லாமல் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை எடுத்து கூறியிருக்கிறேன். சிதம்பரம் சார் அவர்களே, நன்றி. அழகாக பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். இந்த செயற்கை அவயங்கள் என்பது நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு உடலுப்பாகத்தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோமே ஒழிய, எவ்வளவுதான் நாம் இருந்தாலும் அவை இல்லாமல் நம்ம நடமாட முடியாது என்பதிலே சந்தேகமே இல்லை. குறிப்பாக சென்ற 3 மாத காலமாக எனக்கு நார்மல் லெக்கிலே உள்ள வலி காரணமாக, முழங்கால் வலி காரணமாக மிக சிரமப்பட்டு கொண்டிருந்த எனக்கு அதுக்கு தேவையான ஒரு நீ பிரேஸ் சரியான முறையிலே எனக்கு கிடைக்கவில்லை. பல சர்ஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல கேட்டும் அது வந்து சரியான முறையில் எனக்கு கிடைக்கல. உண்மையிலேயே அது ஒருத்தருடைய ஒரு நல்ல கருத்து வழிகாட்டுதலின்படி நான் அது பெங்களூரிலே இருந்து வாங்கி இப்பொழுது போட்டு 15 நாட்களாக அந்த சிரமம் இல்லாமல் இப்பொழுது நடமாடி கொண்டிருக்கிறேன் என்பதை கூறும் பொழுது உண்மையிலேயே அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய வழி நமக்கு என்ன என்பது அதில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்குத்தான் தெரியும். அதை கண்டிப்பாக நாம் முழுமையாக அரசுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி அந்த ஒரு நல்ல காரியத்தை நமது காங்கிரிகேஷன் கண்டிப்பாக செய்யும் என்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இரண்டாவதாக, இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு ஜெயவேலு அவர்கள் மிக சிறப்பாக இன்று பல கருத்துக்களை கூறுவார்கள். அதோடு அல்லாமல் அந்த அவயங்கள் எங்கே நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியது இருக்கிறது,
எவ்வாறு அதை வைத்து நாம் மருத்துவ முகாம்கள் நடத்தலாம் என்ற பல கருத்துக்களை அவர்கள் இன்று எடுத்து கூறி இன்றைய கூட்டத்தின் வாயிலாக அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை போக்குவதற்கு அவர்கள் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு சிறப்பு விருந்தினரை கேட்டுக்கொண்டு அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சார், மிஸ்டர் ஜெயவேல் சார், நீங்க பேசலாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். 127வது வெபினார்ல என்ன வந்து கலந்துக்க வச்ச உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். வழிபாட்டு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த தலைப்பு வந்து வழிபாட்டு தலங்களில் செயற்கை அவயங்கள் பயன்படுத்துதல் புனிதமே அப்படிங்கிற தலைப்பை வந்து எனக்கு கொடுத்து எனக்கு பேச சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இதுல என்ன டவுட்னு தெரியல. புனிதமா புனிதம் இல்லையாங்கன்னு எப்படி இந்த கொஸ்டின் இங்க வந்து உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் பேப்பர் பார்க்கும்போது லாஸ்ட் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் வந்து மதுரையில நடந்திருக்கு. ஒரு மேடம் ஒருத்தவங்க வந்து செயற்கை அந்த கேலிப்பர் போட்டு போகும்போது அவங்க போட்டு போக கூடாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் அங்க அரைஸ் ஆனதுனால மேபி எனக்கு இந்த டாபிக் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த டாபிக் கிடைச்சது கூட எனக்கு என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் செய்யற ஒரு நிபுணர் அப்படிங்கிற போர்வையில என்னால நிறைய தகவல்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இது சரியான பிளாட்ஃபார்ம் கூட நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிட்டு என்னோட தலைப்பை எடுத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து HRNCRக்கு கீழே வந்து 46,000 ஐயா கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு சார். 46,190 டெம்பிள்ஸ் இருக்கு. அதுல வந்து நான் லிஸ்டடா ஒரு 4,980 டெம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெப்சைட்ல பார்த்தேன். அதுல நாங்க வந்து நிறைய கோவில்கள் கூடவும் நிறைய இடத்துக்கும் போய் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஊர் ஊரா போய் நிறைய இதுவரையும் வந்து என்ன நடங்காத மாற்றுத்திறனாளிகளுக்கான கேம்ப் வந்து நான் நடத்தியிருக்கேன். 30 வருஷமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்தியா முழுவதும் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எல்லா ஊரும் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு ஃபுல்லா போய் பார்த்திருக்கேன். எங்கேயும் எனக்கு இத மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடைபெற்ற மாதிரி காதுக்கு கேட்கல. ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி கேட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்படி இருக்கிற கோவில்ல வந்து நம்ம வந்து பார்க்கும் போகும்போது பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க. இவங்க ஏதோ வந்து ஒரு கேலிப்பர் போட்டிருக்கிறதுனால அதுல ஷூ போட்டிருக்காங்க. அந்த ஷூவும் மற்றவங்க போட்டிருக்க ஷூவும் ஒண்ணுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு யாரோ ஒரு சிலர் செய்யற தவறுனாலதான் இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம போகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த விதமான எதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுல இல்லை. நான் வந்து கவர்மெண்ட்லயும் பேசினேன். அந்தந்த மாவட்ட டிடிஆர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட கூட கேட்டேன் இது மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ஏதாவது கோயிலுக்கு போறது அப்படின்னு கேட்கும்போது யாருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு தான் எனக்கு சொன்னாங்க. அது தவிர வந்து நான் வந்து இந்த கோவில் நிர்வாகத்திட்ட கூட கேட்டேன். சிதம்பரம் கோவில் தீட்சிதர் இருந்து என்னோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கூட கேட்டேன். அவருக்கு சொன்னாரு இல்லையே நம்ம கோவில்கள்லாம் வராங்களே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சோஃபார் எனக்கு தெரிஞ்சு இது புனிதமா புனிதம் இல்லையா, நம்ம போலாமா போக வேணாமா அப்படிங்கறத வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இது விஷயம் நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு. நம்மளோட கடவுளை நம்ம பாக்குறதுக்கு எந்த விதமான ஒரு பேரியர்ஸும் கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பா போய் பார்க்கலாம். அதுல வந்து இவங்க அவங்க அப்படின்னு ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம வந்து உடைச்சி எறிஞ்சிட்டு கண்டிப்பா நம்ம போய் நமக்கான கடவுளை பார்த்துக்கணும். இதை நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு வந்து நீங்க கொடுத்த டாபிக் வந்து 2 விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு வந்து ரைட்ஸ், நம்ம கடவுள் உரிமை, நம்ம கடவுளை நம்ம போய் பார்க்கறதுக்கான உரிமை. அந்த உரிமையை நம்ம கண்டிப்பா வந்து நிலைநாட்டணும். அதை மாற்று கருத்தே கிடையாது. இதை இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கேலிபர் போட்டிருக்கவங்க, ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் லிம்பு போட்டிருக்கவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு கோவிலுக்குள்ள நம்ம நார்மலா நம்ம வீடு மாதிரி ஆர்கிடெக்சரல் பேரியர்ஸ் வந்து உள்ள கோவில்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கோவில்கள்ல வந்து ஆர்கிடெக்சரல் பேரியர்ஸ் இல்லை. இப்ப நம்ம ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம், ஒரு மாலுக்கு போறோம், வெளில எங்க போனாலும் ஆர்கிடெக்சரல் பேரியர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணியாச்சு. எங்க போனாலும் வீல் சேர் ஆக்சஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும்.
பட் டெம்பிள்ஸ்ல வந்து அந்த மாதிரி வீல் சேர் ஆக்சஸ் வந்து இன்னும் பண்ணி கொடுக்கல. நம்ம இத மாதிரி விஷயங்களை கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணோம்னா நமக்குன்னு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல கூட கொடுத்துருக்காங்க, லோ லெவல் பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த கோவிலுக்கும் போறதுக்கு பாத்தீங்கன்னா ரேம்ப் 1:20 அப்படிங்கிற ரேஷியோல வந்து ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த கோயிலையும் பண்ணி கொடுக்கறத நான் பார்க்கல. நிறைய கோயிலுக்கு நானும் போய் பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளோட இதை கொண்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது 2 விதமா பிரிக்கிறதுல நம்மளுக்கே நமக்கு தெரியும். கோயிலுக்குள்ள போகும்போது ஷூ போட்டு போகலாமா வேணாமா, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது ஷூவை கழட்டி வச்சுட்டு வந்துருவோம். கோயிலுக்குள்ள போகும்போது அது மாதிரி கழட்டி வச்சுட்டு போற மாதிரி நமக்கே ஒரு மனநிலை இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்க வந்து எப்படி வந்து கோயிலுக்குள்ள ஆக்சஸ் பண்ணலாங்கிற அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணா அவங்க வந்து கோவிலுக்குள்ள ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த புனிதத்தை பத்தி பேச எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ரைட்டு தப்பு அப்படின்னு என்னால பண்ண முடியல. மேபி வந்து இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே நம்ம சுரேஷ் சாருக்கு, அவர் வந்து அந்த அட்வொகேட்டுங்கிறதுனால இதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்து கூட அவர் வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். என்னோட தலைப்பு வந்து 2 விதமா பிரிச்சது, ரைட்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பிராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு பிரிக்கிறேன். பிராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 100% சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு சார். நம்ம வந்து இப்ப ஒரு கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் என்ஷூர் பண்ணிக்கணும் சார். ஏன்னா அந்த பாத்வேவா இருக்கட்டும், நடந்து உள்ள போற வழியா இருக்கட்டும், ஏன்னா ஒரு பிரகாரம் ஒரு பெரிய கோவிலுக்குள்ள போனா ஒரு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த இடத்துல நடந்து போகும்போது அந்த ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களால கண்டிப்பா போகவே முடியாது. ஏன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் போடும்போது இந்த எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ்ங்கிறது ரொம்ப மஸ்டா இருக்கு. இப்ப நான் வந்து அந்த எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து செயற்கை அவயம் அப்படின்னா என்ன சொன்னா, செயற்கை காலே இல்லாதவங்க செயற்கை கால் போட்டு நடக்கிறது. இன்னொன்னு கால் இருக்கிறவங்க, போலியோ அல்லது இளம்பிள்ளை வாதங்களால பாதிக்கப்பட்டிருக்கவங்க நம்ம வந்து கேலிபஸ் யூஸ் பண்ணுவோம், இல்ல சில ஸ்லிங்க் யூஸ் பண்ற ஷூ மட்டும் யூஸ் பண்ணுவோம். பாதத்துல மட்டும் குறைபாடு இருக்கும், முட்டியில குறைபாடு இருக்கும், முழங்கால்ல இருக்கும், இடுப்புல அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஷூவும் தனித்தனியா வடிவமைச்சு கொடுத்துருப்போம். சில ஷூல பாத்தீங்கன்னா ஷூ அட்டாச் பண்ணிருப்போம், சிலதுல வந்து பிளாஸ்டிக்ல வந்து அந்த ஏஎஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். இப்ப வந்து செயற்கை கால்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து 2 டைப்பான செயற்கை கால் இருக்கு. நான் வந்து இப்ப வந்து பிராக்டிகாலிட்டி பத்தி பேசுறேன். அதாவது கோயிலுக்குள்ள அனுமதிச்சுட்டாங்க, அனுமதிச்சதுக்கு அப்புறமும் நமக்குள்ள வலி என்ன, வேதனை என்ன, அது உள்ள போய் நம்ம எப்படி வந்து வெளியில வர போறோம், அங்க உள்ள பிரச்சனை என்ன இருக்கு, ஏன்னா மற்றது மாதிரி கோவில் இல்லைங்கிறதுனால அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ செயற்கை காலை பொறுத்தவரை 2ஆ பிரிச்சுக்கலாம் சார். ஒண்ணு வந்து எண்டோ மாடல், இன்னொன்று வந்து எக்ஸோ மாடல். அதாவது கன்வென்ஷனல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, மாடுலார் ப்ராசஸ் சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜெய்ப்பூர் ஃபுட் மாடல். ஜெய்ப்பூர் ஃபுட் நம்ம பார்த்துருக்கீங்களா? ஜெய்ப்பூர் ஃபுட் பண்ற மாடல் வந்து இந்த பைப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது கீழே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஃபுட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதை வச்சு நடக்கிறது. இன்னொன்னு வந்து மாடுலார் டிசைன். இப்ப கவர்மெண்ட்ல வந்து நிறைய வந்து மாடுலார் லிம்ஸ் தந்துட்டு இருக்காங்க. அது வந்து மாடுலார், ஒரு சாக்கெட் இருக்கும், கீழே ஒரு பைப் ராட் இருக்கும், அது கீழே ஒரு ஃபுட் இருக்கும். இது கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி லெவல் வந்து அதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஜெய்ப்பூர் லிம்பை விட மாடுலார் லிம்பு வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப 2 விஷயத்துல என்னன்னா, இப்ப ஜெய்ப்பூர் லிம்புங்கிறது வந்து ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா போச்சு. அதுக்கு வந்து ஷூ போடாமையே நடக்கலாம், எந்த ஷூவும் போட்டுக்க வேணாம், வெறும் காலு ஜெய்ப்பூர் ஃபுட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம நடந்தோம்னா எந்த ப்ராப்ளமும் அது வரதில்லை. ஆனா இந்த மாடுலார் லிம்பை போட்டுட்டு நடக்கும்போது செப்பல் இல்லாம கண்டிப்பா நடக்க முடியாது. நீங்க கோயில் வாசல்ல ஷூவை கழட்டி வச்சுட்டு நான் பேர் ஃபுட்டோட கோயிலுக்குள்ள போறேன் அப்படின்னா போக முடியாது. நீங்க உங்களோட ப்ராசடிஸ்ட் யாரோ அவங்கள பார்த்து, செயற்கை கால் செய்யறவங்களை பார்த்து அவங்ககிட்ட சொல்லணும், சார் நாங்க வந்து செப்பல் போட்டுக்கிட்டும் நடப்போம், போடாம நடப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி என் காலை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஏன் அப்படின்னா அந்த செயற்கை காலோட பாதம் வந்து நார்மலா போடுற ஷூக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. நம்ம வந்து மார்க்கெட்ல போய் வாங்குற ஒரு ஷூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீல் ரைஸ்டா இருக்கும். எல்லா ஷூவுமே ஹீல் ரைஸ்டா தான் இருக்கும்.
பிளாட்ஃபார்ம் ரைஸ்டா வந்து எந்த ஷூவுமே இருக்காது. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஷூவை வந்து வடிவமைச்சிருப்பாங்க, பாதத்தை வடிவமைச்சிருப்பாங்க. அப்ப அந்த பாதத்தோட ஹீல் ரைஸ் கம்மியா இருக்கிறதுனால இவங்களால சுத்தமா நடக்கவே முடியாது. செப்பலை கழட்டிட்டு ஒரு மாடுலார் லிம்பு போட்டுட்டு கோவிலுக்குள்ள போறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா முட்டியை சுத்தி வந்து கொப்பளம் வந்துடும். இது வந்து நிறைய நடக்குது. என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சபரிமலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நல்லா போயிடுவாங்க, வரும்போது டோலியில தான் வருவாங்க. நாங்க அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், இது மாதிரி பண்ணிருக்கலாமே, அது மாதிரி பண்ணிருக்கலாமே, நீங்க எங்க வந்து மீட் பண்ணிருக்கலாமே, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படின்னா அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களோட ப்ராசஸ் நீங்க யார்கிட்ட செயற்கை கால் செய்றீங்களோ அவங்க பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு விஷயம், செயற்கை கால் போட்டுட்டு நடக்கிறதுல உள்ள விஷயம். இதான கேள்வி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், நான் பதில் சொல்றேன். இனி ஒண்ணு வந்து கேலிபர்ஸ். கேலிபர்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி உள்ள கேலிபர் பார்த்தோம்னா நம்ம லெதர் பூட் எல்லாம் அட்டாச் பண்ணி சைட்ல பெரிய இரும்பு ராடு வச்சு பெரிய பெரிய லெதர் பக்கிள் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நிறைய இடத்துல ஃப்ரீயா கால் கொடுத்துட்டு இருக்கோம், எங்க கேம்ப்லயே நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். கேலிபர்ஸ் வந்து பிளாஸ்டிக்ல பண்றோம், பிபி பாலிப்ரோபிலீன் அப்படின்ற மெட்டீரியல் பண்றோம், கார்பன் ஃபைபர் அப்படின்ற மெட்டீரியல்ல பண்றோம். சொஃபஸ்டிகேட்டடா காலோட அப்படியே ஸ்னக்லி ஃபிட்டடா வலியே இல்லாத அளவுக்கான கேலிபர்ஸ் எல்லாம் நிறைய ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படி போட்டுட்டு போகும்போது அதுல உள்ள என்ன ப்ராப்ளம்னா உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி லெவலை மட்டும் பார்த்துதான் நாங்க கேலிபர்ஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா ஷூ போட்டு போவீங்கிறதுக்காக ஷூவோட, இது ஒரு பெரிய பிரச்சனை தான் எங்களுக்கும், ஷூவோட இருக்கிறதுக்காக அந்த வந்து கேலிபர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கும்போது நீங்க நம்ம திரும்ப கோவிலுக்குள்ள போகும்போது ஷூவை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கோவிலுக்குள்ள போறோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல ரைஸ் ஆயிடும். அப்பயும் நீங்க வந்து உங்க ப்ராசஸிஸ்ட வந்து சொல்லணும், நாங்க இந்த மாதிரி கோவில்ல போனாலும் எங்களுக்கு வந்து நாங்க ஃப்ரீக்வெண்டா கோவிலுக்கு போவோம், அந்த நேரத்துல வந்து நாங்க ஷூவை ஆஃப் பண்ணிட்டு போவோம், போட்டுட்டு போக மாட்டோம், அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கான ரெமெடியும் எங்கள்கிட்ட இருக்கு. அதையும் நாங்க வந்து சரி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சார். கோயிலுக்குள்ள போகும்போது நீங்க அதே மாதிரி இந்த ஆக்சிலரி கிரச்சஸ் நிறைய பேர் பாக்குறேன், நான் ரொம்ப பேர் பாக்குறேன், நிறைய பேர் இந்த ஆக்சிலரி கிரச்சஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப ஹைட் அதிகமா யூஸ் பண்றாங்க, அந்த ஷோல்டர்ல தான் ஃபுல் வெயிட் போட்டு நடக்கிறாங்க. ஆக்சுவலி அது மாதிரி நடக்கக்கூடாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணி நடக்கணும், கையில தான் வெயிட் போட்டு நடக்கணும். இது எனக்கு கிடைச்ச ஒரு வரமா ஒரு பாக்கியமா நினைச்சிட்டு நான் வந்து கடன்னு என்னென்னலாம் நான் பாக்குறேனோ அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதுவரையும் இருக்கணும். இப்போ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால நான் கடன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆக்சிலரி கிரச்சஸ்ல நிறைய பேர் இந்த ஃபிருல் ரப்பர் டிப்ஸ் இல்லாம நடக்கிறாங்க. அந்த ரப்பர் டிப்ஸ் இல்லாம நடக்கும்போது ஈஸியா வந்து ஸ்லிப் ஆயிடும். அதே நேரத்துல இந்த கேலிபர்ஸும் வந்து ஷூவை கழட்டி வச்சுட்டு வெறும் பிளாஸ்டிக் நம்ம வந்து கீழே நடக்க ஆரம்பிச்சோம்னா அதுவும் தண்ணி பட்டா அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாததுனால ஈஸியா வந்து ஸ்லிப் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு தடையும் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா ஒரு நம்ம நார்மலா இருக்கவங்க கீழே விழுந்தாங்கன்னா ஒரு அடிபடுறதுக்கும் இத மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம கீழே விழுந்து ஒரு அடிபடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். அதனால நம்மளோட லெவல் நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஊர்ஜிதப்படுத்திக்கணும். நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சார் சொன்னாங்க ஒரு நீ பிரேஸ் வேணும், நீ வலிக்குது, அதுக்கு வந்து ஒரு நீ பிரேஸ் சரியா கிடைக்கல, நான் ரொம்ப இதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறேன், இது மாதிரி இருக்காது நினைச்சு கஷ்டப்படுறேன். ஏன்னா நாங்கெல்லாம் இருக்கோங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு தெரியல. நல்லது, இந்த வெபினார் 127வது வெபினார்ல நான் வந்தது நல்லது. உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு பிரிட்ஜிங் வரணும், எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கூப்பிட்டு நீங்க பேச சொல்லணும், ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல இதெல்லாம் எங்களை கூப்பிடுங்க. என்னென்ன மாடர்ன்ஸ் இருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, ரொம்ப நாள் போட்டுட்டு இருக்க அதையே ஷூவை அதே கஷ்டத்தை நீங்க எல்லாம் அனுபவிக்கவே வேண்டாம் சார். அதுல இருந்து தான் உங்களுக்கு புனிதம் கொடுக்கணும், உங்களை மாற்றி கொடுக்கணும், உங்களை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். மாடர்ன் லெவல்ல எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லைட் வெயிட் அதெல்லாம் ரொம்ப வந்தாச்சு. நீங்க வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சார். இது பத்தி கேள்வி எதா இருந்தா கேளுங்க, நான் அடுத்தடுத்த இதுல கூப்பிடுங்க, உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றோம். அடுத்த ஒரு மீட்டிங் எனக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ண, எனக்கு ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் வந்திருக்கு புதுசு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் என்னால. இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சார். சார் நம்மளுடைய கருத்துக்கள் பூரா சொல்லியாச்சுங்களா, என்ன ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா சார்? அடுத்தது
என்னோட கருத்துக்கள் அவ்வளவுதான் சார், நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சரிங்க. இது ரெகார்டிங் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் யூ ஹேவ் டு ஆஸ்க் மீ சார். ரைட் ரைட். ரொம்ப நன்றி சார், ரொம்ப விளக்கமா எடுத்து சொன்னீங்க. பல கருத்துக்கள் நீங்க எடுத்து சொல்லிருக்கிறீங்க. உண்மையிலேயே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, அந்த காலிப்பரும் லிம்ஸ் எல்லாம் போட்டு நடக்கிறதுல இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. அது இறைவன் நமக்கு கொடுத்த உடலோட கூடிய ஒரு உரிமையான ஒழிய அது நம்ம தனியா போட்டுக்கிட்டு போறதில்ல. அதனால அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதத்துல உண்மையிலுமே நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். அத்தோடு இப்பொழுது மிகவும் லேட்டஸ்டான காலிப்பர்கள், லிம்ப் போன்றவெல்லாம் வருதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நான் சேலம் மாவட்ட தலைவரா 35 ஆண்டு காலமா பணியாற்றிட்டு வர்றோம். சேலத்துல ஒரு ரோட்டரிங்கமும் நாங்களும் சேர்ந்து இது வரைக்கும் 34 ஆண்டுகள் தொடர்ந்து லிம்ப் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். வருஷம் 100-120 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்க முக்தி மூலமா அந்த லிம்ஸ் எல்லாம் இப்ப இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு கூட 101 நபர்களுக்கு லிம்ப் கொடுத்தோம். அது அவங்களுக்கு சௌகரியமா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது இதை விட இந்த லேட்டஸ்ட் லிம்ப் எல்லாம் வந்திருக்குது, காலிப்பர் முதல் கொண்டுன்னு சொல்லிருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல தகவல்களை எடுத்து சொல்லிருக்கிறீங்க. இந்த கூட்டம் அதுக்கு மிகவும் சிறப்பா அமைஞ்சிருக்குதுங்கிறத காணும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக பல கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஏற்கனவே நீங்கள் கூறியது போல, நமது சிதம்பரம் அவர்கள் கூறியது போல, மதுரையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்து நாம் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு வருகின்ற காரணத்தினால் பல நன்மைகள் நமது நண்பர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை காணும் பொழுது இறைவன் அதற்கும் ஒரு வழி கொடுத்திருக்கிறார் என்றே நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு நல்ல கருத்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தாங்க இப்ப ஏதாவது எங்களுக்கு வேணும்னா நம்ம ஊர்ல கேம்ப் நடத்தலாங்களா? காலிப்பர் லிம்ஸ் கொடுக்க முடியுமா? எப்படி சார் நம்மளுடைய கருத்து? சார் ஆல்ரெடி கவர்மெண்ட் எய்டட் கேம்ப் அலிம்கோ வழியா கேம்ப்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தவிர உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரி இருக்காங்க, ஒரு 100 பேர் ரெடியா இருப்பாங்க, அவங்களுக்கு செயற்கை கால் வேணும், ஒரு கேலிப்பர்ஸ், நல்ல ஒரு கேலிப்பர் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா என்னை தொடர்பு கொள்ளலாம். தீபக் சார் தான் என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு வர வச்சாரு. அவர்கிட்ட என்னோட கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உதவி கரப்புல நான் எனக்கு டிஏபி சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல தெரியும். இப்ப ராமகிருஷ்ணன் சார் எல்லாருக்குமே தெரியும். ஆய்குடியில போயிட்டு நான் அவங்களுக்கே நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கூட நிறைய தொடர்ந்து கேம்ப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க் ஷாப் சார் வச்சிருக்காங்க, அந்த ஒர்க் ஷாப்லயே போய் நான் அமர் சேவா சங்கத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால என்ன ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எப்ப வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னோட பேரு, கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ரைட் சார், ரொம்ப சந்தோஷங்க. அடுத்ததா நம்மளுடைய உறுப்பினர்கள் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க தயாராக இருக்கிறார்கள். அதன் வாயிலாக முதலிலே திரு கோபிநாத் அவர்களுடைய வினாக்களை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. இந்த கூட்டத்தின் தலைவர் ஐயா, சேலம் மாவட்ட தலைவர் ஐயா அத்தியனா சார் அவர் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சிறப்பு விருந்தினர், எனது பேர் கோபிநாத், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இந்த சிறப்பு விருந்தினர் சார் ஜெயவேல் சார் மிக அருமையாக எடுத்து சொன்னாங்க. சார் நல்லா தெரியும், பல வருடங்களாக இந்த துறையில் அவர் இருக்கிறாரு. பல கேம்ப் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதிக கேம்ப் பண்ணவங்க யாருன்னா அவங்கள தான் இருப்பாங்க. அதாவது டாக்டர் சுந்தர், மிஸ்டர் சுதர்ஷன், அவங்க மூலியமா ஃப்ரீடம் டெஸ்ட் மூலியமா பல பேருக்கு கைகால் இருந்தவங்களுக்கு செயற்கை கால் இது போன்ற, அது மட்டும் பற்றி வீல் சேர், கிரச்சஸ் இது போன்ற பல உதவி உபகரணங்கள் வழங்கி வராங்க. அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அவர் சார் சன் ஆர்த்தட்டிக்னு வச்சிருக்காங்க போரூர்ல, மிக சிறப்பான சேவை புரிஞ்சு வர்றாரு. முதல்ல நான் ஜெயவேல் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன ஜெயவேல் சார், இப்போ நான் சின்ன வயசுல நான் ஒன் லேக் அஃபெக்டட் சார், போலியோ எனக்கு 1.5 inches ஷார்ட் நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கேலிஃபர் போட்டிருந்தேன். அப்பெல்லாம் அலிம்கோ கேலிஃபர்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கும், முட்டிக்கு மேல அப்படியே லாக் பண்ணி போடுவோம். உட்கார்றது எழுதுக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படியே காலப்போக்கில் அதை அப்படியே விட்டுட்டு நார்மல் ஷூ ரைஸ் பண்ணி போட்டுக்கிட்டு தாங்கி நடந்துட்டு வரேன். அதனால நிறைய பேக் பெயின்,
இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபுல் ப்ரெஷர் ரைட் லெக்ல போறதெல்லாம் ரைட் லெக் நார்மல் லெக். ஸோ பயங்கர பேக் பெயின், இந்த ரைட் லெக் பயங்கரமா வலிக்குது. எனக்கு என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த பிபி பாலிப்ரொபைலின் மெட்டீரியல் செய்யறாங்க இல்லையா? இப்போ அது மாதிரி இப்போ நம்ம 2 வீலர் ஓட்டுறதுக்கும் ஏற்ற மாதிரி ஏதாவது நம்ம காலிஃபர்ஸ் ஏதாவது சிம்பிளா முட்டி வரைக்கும் வர மாதிரியோ அது மாதிரி கொஞ்சம் பண்ண முடியுமா சார்? என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரச்சஸ் வந்து நான் நார்மல் எல்போ கிரச்சஸ் தான் யூஸ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் கிரச்சஸ் தான் யூஸ் பண்ணல. அப்போ கூட அந்த ஒரு கையில யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருக்குது. அங்கங்க ஸ்லிப்பரியா இருக்குது சில இடங்கள்ல. என்னதான் நம்ம புஷ் மாத்திக்கிட்டு போட்டா கூட நிறைய இடத்துல டைல்ஸா இருக்குது, நிறைய இடத்துல ஸ்லிப்பரியா இருக்குது. 2 கையிலையும் யூஸ் பண்ணலாமா, இல்ல ஆக்சிலரி கிரச்சஸ்க்கு மாறலாமா? அது என்னுடைய 2வது கேள்விங்க சார். அதே போல இப்ப நான் மீண்டும் உங்ககிட்ட வந்தா, இப்ப நீங்க புதுசா ஏதாவது ஷூஸ் எனக்கு நான் வெளியில ஏதாவது நார்மல் செப்பல் செய்யறவர்கிட்ட தான் நான் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து எனக்கு நம்ம மூலியமா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஷூஸ் இது மாதிரி ஏதாவது எனக்கு ரெடி பண்ணி தர முடியுமா சார்? இதான் என்னுடைய 3 கேள்விகள் ஜெயவேல் சார். நன்றி சார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நிறைய தடவை ஜானகி ஸ்கூல்ல மீட் பண்ணிருக்கோம். நான் கொண்டாந்து வீல் சேர்லாம் ரீயா பிளஸ் சொல்லியா நீங்க ப்ரோக்ராம் நடத்தி அதில் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஒரு 2 வருஷம் அதே பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிருக்கீங்க நிறைய. நானே டொனேட் பண்ணிருக்கேன். ஆமா ஆமா சன்னாத்தடிக்ஸ்ல இருந்து டொனேட் பண்ணுவோம். ஒரு தனியா பண்ணிருக்கீங்க நீங்க, வீல் சேர் ட்ரைசைக்கிள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், அவர் பதில் சொல்லிட்டோம் சார். பதில் சொல்லட்டும். என்ன இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஆயிடுது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. இப்ப நீங்க கேலிபர்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க சார். உங்களுக்கு வந்து கேலிப்பர் வந்து நீங்க போட்டிருக்க எதுக்கு சொல்றதுன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன மாதிரி கேலிப்பர் போட்டிருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஷார்ட்னிங் இருக்கிறதுனால அந்த லெதர் பூட் போட்டு அதை வந்து நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க. நார்மலா அப்படி பண்ண வேண்டாம். அது மாடுலரா பண்ணலன்னா இது வந்து கேம்ப் ஆஸ்பெக்ட்ல என்னால பண்ணி கொடுக்க முடியாது. இது வந்து இண்டிவிஜுவலா தான் பண்ண முடியும் சார். ஏன்னா அசஸ் பண்ணி காஸ்ட் எடுத்து பிஓபி காஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க இப்ப போட்டிருக்கதோட லைட் வெயிட்டாவும் ஸ்ட்ராங்காவும் பண்ணிக்க முடியும். ஒரு லைஃப் ஸ்பேனும் அதுல இருந்து அதிகமா வரும். 2வது வந்து கிரச்சஸ் கேட்டிருக்கீங்க. ஆக்சிலர் கிரச்சஸ்ல இருந்து எல்போ கிரச்சஸ், நீங்க எல்போ கிரச்சஸ் ஆக்சிலர் கிரச்சஸ் கண்டிப்பா மாற வேண்டாம். அது இதை விட டஃபஸ்ட் திங். அதனால நீங்க வந்து எல்போ கிரச்லயே இருங்க. ரப்பர் ஃபெருல மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டியான எல்போ கிரச்சஸ் வந்து யூஸ் பண்ணுங்க சார். ஷூ வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு பண்றது என்ன ஷூ பண்ணுமோ பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட தகவல்களை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போட்டோ ஷேர் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு எப்படி பண்ணலாம் நான் சொல்றேன் சார். கண்டிப்பா சார், மிக்க நன்றி. நான் நேரில் வரேன் சார், பார்க்கறேன். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ தலைவர் அவர்களுக்கு நன்றி, வாய்ப்பளித்து. நன்றி சார். கோபிநாத் சார் நன்றி, நல்ல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அடுத்ததாக இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார், நான் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். சார் எனக்கு டவுட் என்ன, இந்த காலிப்பர் இருக்குல்ல சார், காலிப்பர்ல நான் போட்டு நடக்கிறதுனால என்னால பைக் ஓட்டுறதுல சிரமமா இருக்கிறதுனால அப்படியே காலிப்பர் போடுறது நிறுத்திட்டேன். இப்போ என்னன்னா, அந்த கால் பாதத்துல பெரிய விரலுக்கு அடுத்த விரல் வந்து அப்படியே வளைஞ்சிட்டே போகுது, ஒவ்வொரு ஷேப்பா மாறுது. நானும் அப்பப்போ மாத்திரம், அது செருப்புனால மாறுதா என்னன்னு தெரியல. நம்ம கேலிப்பர்ல இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவும் இருக்கா சார்? அது தகவல் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஏன்னா காலிப்பர்ல அந்த குனிஞ்சு அந்த லாக் மாட்டுறது எடுக்கிறது, அடுத்த பைக்ல போகும்போது நம்ம அந்த சிரமங்கள் இருக்கு. அதனால நம்ம இப்ப காலிப்பர் போடாம தான் இப்ப போயிட்டு இருக்கிறேன். நைட்டு ஒரு மணி நேரம் அந்த காலிப்பர் போட்டு மொட்டை மாடியில் நடக்கிறது, அந்த வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். காலிப்பர் போடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. வசதியா இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவும் இருந்தா சொல்லுங்களேன் சார். அந்த கால் விரல் மட்டும் வளையாம இருக்கிறதுக்கு எதுவும் தனியா கேப் மாதிரி எதுவும் போட வழி இருக்கா? அந்த விவரம் சொல்லுங்களேன். என்னோட பாதம் வந்து கொஞ்சம் வளைஞ்சால இருக்கும், குதிகால் தூக்குனாலதான் இருக்கும். விரல்கள் மட்டும்தான் தரையில் படும், விரல் அந்த சின்ன இடம் மட்டும்தான் கீழே படும். நன்றி சார். சார் இப்ப வந்து விரல் வந்து வளைஞ்சிருக்குன்னா அதுக்கு சின்னதா வந்து சிலிக்கான்ல வந்து ஸ்லீவ்ஸ் நிறைய வந்துருக்கு சார். வெயிட் பேரிங் வந்து அதிகமா விரல்ல போகும்போது அந்த இடத்துல கேலஸ் ஃபார்மேஷன் வரும். கேலஸ் ஃபார்மேஷன் வச்சுன்னா அது காணா மாறி அப்புறம் நிறைய வெயிட் பேரிங்ல வந்து ப்ராப்ளம் வந்துடும். அது மாதிரி வராம இருக்கிறதுக்கு வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது மாதிரி சின்னதா சிலிக்கான் ஸ்லீவ்ஸ் வந்து நிறைய வந்து லேட்டஸ்டா வந்திருக்கு. அந்த சிலிக்கான் ஸ்லீவ்ஸ் வந்து நீங்க வந்து அந்த ஃபிங்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் கேள்வி கேட்டீங்க, அந்த கேலிப்பரை வந்து யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஜாயிண்ட் எல்லாம் இருக்கிறதுனால நீ ஜாயிண்ட் அன்லாக் பண்ணிட்டு உட்கார்றது, எந்திரிச்சோன்னு லாக் பண்ணிட்டு உட்கார்றது, நிக்கிறது, அந்த நீ கேப் அட்ஜஸ்ட் பண்றது, நிறைய
ஸ்டாப்ஸ் இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்றது இதெல்லாம் வந்து கஷ்டம். இதெல்லாம் வந்து நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல, பழைய காலத்துல இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீ ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஆட்டோமேட்டிக் நீ ஜாயிண்ட் நம்ம ஒரு தம்ப்ல வந்து அந்த நீ ஜாயிண்ட் வந்து லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கேலிப்பர் வந்துச்சு. லைட் வெயிட்டாவும் இருக்கு. கார்பன் ஃபைபர்லாம் லேட்டஸ்ட் மெட்டீரியல் கார்பன் ஃபைபர்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஆனா எல்லாமே எதுனா உங்களை அசஸ் பண்ணணும் சார். ஒரு பெனிஃபிஷியரி மாதிரியே இன்னொரு பெனிஃபிஷியரி இருக்க மாட்டாங்க. அதனால உங்களை அசஸ் பண்ணிட்டு உங்களோட கண்டிஷன் என்னவா இருக்கு, ஏதாவது ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் கரெக்டா இருக்குதா, அதே நேரத்தில் மசில் பவர் கொஞ்சம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் சார். நீங்க ஒரு தடவை உங்க வீடியோவை நடக்கிற வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நான் அது தெளிவான விளக்கம் தந்துடுறேன் சார். பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட நடக்க வச்சு உங்க வீடியோ அனுப்புனீங்கன்னா, காலை போட்டோஸ் அனுப்பிச்சுன்னா அதை வச்சு நான் ஒன்னா சொல்ல முடியும் சார். நன்றி சார், நன்றி சார். உங்க நம்பரை வாங்கிட்டு அப்புறம் அனுப்பி விடுறேன் சார். வாங்கிக்கோங்க சார். சார் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஐயா நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரைட்டு கோபாலகிருஷ்ணன் நல்ல சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்காருங்க. உண்மையிலேயே இன்னும் பலருக்கு வந்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. அதை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு. ஏன்னா நான்லாம் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக அதை பயன்படுத்தி வாழ்ந்துகிட்டு வர்றோம். அதனால இது வந்து ஒரு உபயோககரமான நிகழ்ச்சி. இன்று வந்து சிதம்பரம் அவர்களும் நம்ம தீபக் குமார், சுரேஷ்குமார் எல்லோரும் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெளியே ரொம்ப அவர்களுக்கு இந்த பாராட்ட சொல்றதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நமது சார் ஒரு நிமிஷம் சார், ஜாகிர் சார் வந்து ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் சார். வாசிச்சிடுங்க. Sir, my leg also left leg short one, shoe rise 1 inch. While traveling time, airport checking, explain security. Shoe remove checking, try put after walking, after wear shoe. முடிஞ்சா கொஸ்டின் முடிஞ்சா சார்? முடிஞ்சிருச்சு சார். ஏர்போர்ட் போகும்போது அவருக்கு வந்து 1 inch ஷார்ட்ங்கிறதுனால இந்த ஹீல்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறதுனால அது வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதுல வந்து மெட்டல் பீஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல சார். அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கார்பன் ஃபைபர்லயும் பிளாஸ்டிக்லயும் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம் வராது சார். அது வந்து சார் எனக்கு நம்பர்ல கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சாரி, எல்லாமே வந்து ஓரளவு என்னால இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியல. என் நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லுங்க, அவளுக்கு என்ன ரெமெடிங்கிறத நான் சொல்லிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். இல்ல சார், அந்த மாதிரி விமான போக்குவரத்தின் போது நான் வந்து பல இதுல பார்த்துருக்கிறோம், போயிருக்கிறோம். அவங்க நம்ம வந்து காலிப்பர் போட்டிருக்கிறோன்னு பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு அலோவ் பண்ணிடுறாங்க நம்மளை செக்யூரிட்டியில. அதை ஒன்றும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி நம்மளை நிறுத்துறதில்ல. அது வந்து இந்த ஒரு அவருக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய ஜாகிர் உசேஷன் சாருக்கு வந்து அவருடைய மெயின் பிளைண்டு தான் அவருக்கு ஒழிய இந்த கால் பாதிப்பு குறைவு தான் அவருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேலத்துக்காரர் தான் அவரு. அதனால அதில் ஒன்றும் சிரமம் இருக்காது. இருந்தாலும் நமது சார் திரு ஜெயவேல் சொல்லுவது போல அவர்களை அந்த வாட்ஸ்அப் படத்துடன் தொடர்பு கொண்டால் சரியான கருத்துக்களை சொல்லுவார்கள் என்று சொல்லி அடுத்ததாக நமது பேர் இயக்கத்தின் நலவாரிய உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு புஷ்பராஜ் அவர்களை பேச அழைக்கும். திரு புஷ்பராஜ். ஐயா வணக்கம். நமது டிபிஓஸ் பேரவை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாரு ரொம்ப அருமையான தகவல் நிறைய சொன்னாங்க. அதுல ஒண்ணு நிறைய அதுல விசாரிச்சோம். அரசுல இருந்து அப்படி ஒன்றும் தகவல் சொன்னதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சென்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு அரசு ஆணையே வெளியிட்டார்கள். அந்த செயற்கை அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த செயற்கை அந்த காலிஃபர்ல வந்து தோல்னால் செய்யப்பட்ட லெதர் அந்த இது பயன்படுத்துறதுனால உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையே இருக்கு. அப்போதைய சட்டசபையில சிவகங்கையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு குணசேகரன் அவர்கள் சட்டசபையில இதை பத்தி விவாதம் பண்ணாரு. அப்ப விவாதம் எல்லாருமே இதை பெருசா கிளப்பினோடனே அதை க்ளோஸும் பண்ணல, செயல்பாட்டுக்கும் கொண்டு வராம அதை அப்படியே இது பண்ணி செயல்படுத்தாம நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதை மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப மீனாட்சி அம்மன் கோயில்ல கூட அதுதான் நடந்தது. அவங்க காலிஃபரோட போகும்போது நீங்க வீல் சேர்ல வாங்க, நாங்க காலிஃபரோட உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க வீல் சேர் ஒரு லேடிங்கிறதுனால அந்த காலிஃபரை எப்படி பப்ளிக்ல வச்சு கலட்ட
அப்படின்னு கேட்டுதே அந்த இடத்துல விவாதம் நடந்திருக்கு. நான் போய் அதை ஆய்வு பண்ண வகையில் எனக்கு தெரிஞ்சது அதை. அதனால அப்படி ஒரு அரசாணையே இருக்கு. அந்த மாட்டுத் தோலினால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் பயன்படுத்துகிறவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னே ஒரு அரசாணை முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில அது மாதிரி வெளியிட்டு இருக்காங்க சார். சார் ஜெயவேல் சார் நீங்க சார் அது எனக்கு தெரியல. நான் வந்து டிடிஆர்ஓ சார்ட்ட போய் கேட்டேன். இங்க மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள்ட்ட போயிட்டு கேட்கும்போது இத மாதிரி ஏதாவது எஸ்ஓபி இருக்கா, இது மாதிரி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கேலிபர் போட்டு கோவிலுக்குள்ள போறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது அது மாதிரி எந்த தடையும் இல்லை. நீங்க அத மாதிரி இருந்தா மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்துல உள்ள டிடிஆர்ஓ சந்திச்சு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உடனடியா நாங்க அங்க வந்து அதை சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சார். அது நான் விசாரிச்சது எனக்கு தெரியல. மேபி அட்வொகேட் சாரை விட்டு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணோம் சார். சுரேஷ் சாரை சொல்லி தான் செக் பண்ணணும், எனக்கு தெரியல சார். நன்றிங்க சார். ரைட் சார், ரைட் சார். ஏதோ ஆர்டர் இல்லைன்னா கூட ஆனா கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க. அது ஆர்டரா எதுவும் இல்லை சொல்ற மாதிரி. ஆனா வந்து அவங்க கோயிலோட புனித தன்மை கட்டுறோம் அப்படின்ற மாதிரி விட மாட்டேன்றாங்க. இவரு புஷ்ப வீல் சேர்ல வந்தா ஓகே, இதெல்லாம் போக முடியாது. ரைட் சார், ரைட் சார். நன்றி சார். அடுத்ததாக திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். தலைவர் அத்தியண்ணா அவர்கள் உள்ளிட்ட இந்த பேரவைக்கு என்னுடைய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜெயவேல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் எம்பி நந்தகுமார். நான் இந்த உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்தில் ஆரம்ப நாளிலிருந்து இன்று வரை சுமார் ஒரு 45 ஆண்டு காலமாக திரு வரதகுட்டி அவர்களுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றேன். உதவிக்கரம் இதழின் இணை ஆசிரியராகவும் பணியாற்றுகின்றேன். நான் இந்த வயதில் இப்பொழுது எனக்கு 73 வயதாகிறது. எனக்கு வலது கால் போலியோவினால் பாதிக்கப்பட்டுள்ளது. நான் சின்ன வயதிலிருந்தே நான் வெள்ளிவாக்கத்தில் கூடிய மோனா அத்லெட்டிக்ஸ் அண்ட் சுந்தரவர்தன் இவர்களிடத்தில் ஸ்பெஷல் கேலிப்பர் போட்டி இவ்வளவு நாள் நடந்து வந்தேன். ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய வலது கால் இடது கால் நான் நார்மலா இருக்க காலையும் வந்து எனக்கு மூட்டு வலி வந்தது. மூட்டு வலி வந்ததுனால இந்த வெயிட் ஜாஸ்தி போடக்கூடாது, கையில ஒரு ஸ்ட்ரெச்சர் இது வச்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, ஆர்த்தோ டாக்டர். சரி நான் அதை வச்சுக்கிட்டேன். இருந்தாலும் பிலோ த நீ கேலிப்பர் போட்டுட்டு இருக்கேன். அதை போட்டு நடக்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் முன்ன இருந்த நடக்கி இப்ப இல்லை. இதுல ஏதாவது எனக்கு மாறுதல் செஞ்சு இல்ல 2 கையிலுமே வாக்கர் வச்சுக்கிட்டு நடக்கணுமா, இல்ல வெயிட் குறைக்கிறதுக்கு ஈவனா பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதாவது வர மாற்று வழி இருக்கா? இதான் என்னோட கேள்வி சார். நன்றி, வணக்கம். கட்டாயமா சார். இப்போ நீங்க வந்து 70 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏற்கனவே கேலிப்பர் போட்டு நடக்கிறீங்க. ஒரு காலிப்பர் போட்டு நடக்கும் மூட்டு வந்து அதிகமா தேய்மானம் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அது வந்து இப்ப மூட்டு தேஞ்சி இருக்குதா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தான் அதை செக் பண்ண முடியும். இருந்தாலும் உங்க மூட்டு வலி வந்துடுச்சுனாவே நீங்க பக்கத்துல மோனா ஆர்த்தோபெடிக்ஸுக்கோ உங்களுக்கு யார் சுந்தரவதனம் யார் தெரியுமோ அவங்ககிட்ட நீங்க வந்து இன்னொருத்தர போய் பார்க்கலாம். அப்படின்னா நீங்க எங்கள்கிட்டையும் வந்து பார்க்கலாம். நாங்க வந்து கன்சல்டேஷனுக்கு எந்த சார்ஜஸும் பண்றது இல்லை. சோஃபார் வந்து ஃப்ரீயா தான் பண்ணிட்டோம். ஏதாவது அப்ளைன்சஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்றோம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நீங்க உங்க கேலிப்பர்ல பண்ணிக்கலாம் சார். ஏன் வந்து வலி வந்துச்சுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க உடனடியா வந்து சரி பண்ணிடுங்க அந்த பெயினை. மேபி முட்டிக்கால் தேஞ்சி போயிருந்துச்சுன்னா நீங்க வந்து அபவ் த நீ ஜாயிண்ட் வரலையும் போடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது யூஸ் பண்ணுங்க சார், வாக்கிங் எய்டு யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, என்னடா அது கண்டிப்பா யூஸ் பண்றோம் இது வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. முட்டியில கொடுக்குற வெயிட்டை கையில கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா முட்டிக்கு போற வெயிட் வந்து கொஞ்சம் குறையும். அதனால முட்டி வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நல்லா இருக்கும். முட்டி தேஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து டிகேஆர் போற மாதிரி டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் போற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் நமக்கு வந்து கஷ்டம். ஏன்னா மசில் பவர் ஏற்கனவே நம்ம கம்மியா இருக்கு. அதனால சர்ஜரி வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அதனால அப்ளைன்சஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இமிடியேட்டா ஒரு ப்ராசடிஸ்டோ ஒரு ஆர்த்தோடிஸ்ட் சென்டருக்கு போயிட்டு உங்களோட லெவலை வந்து செக் பண்ணிக்கோங்க சார். சென்னையில இருந்தீங்கன்னா என்ன கூட வந்து நீங்க பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சார் இப்ப அவர் நந்தகுமார் சார் கேட்டது மாதிரி உண்மையிலேயே அந்த நார்மல் லெக்குக்கு அந்த ஒரு 60-70 வயசுக்கு மேல பல தேய்மானங்கள் ஏற்பட்டு பல விதமான தொந்தரவுகள் ஏற்படுறதுனாலதான் இப்ப இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு வருகிறது. அது போன்றுதான் நானும் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். இதே நீ பிரேஸை நான் ஒரு 1 or 2 years பிஃபோர் யூஸ் பண்ணியிருந்தா என்னுடைய பாதிப்பு குறைந்திருக்கும் என்று பலர்
டாக்டர்களுடைய ஒரு கருத்து. இது பலருக்கு தெரிவதும் இல்லை. ஏதோ வலிக்கிறது, நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நடந்துடலாம் நினைக்கிற ஒழிய, அந்த நீ பிரேஸை போட்டுருந்தோம்னா முழங்கால் வளைஞ்சிருக்காது, நமக்கு வலி குறைஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் லைஃபுக்கு நல்லா இருந்திருக்கும். அதனால இது இனிமேலுமாவது இது போன்ற கூட்டங்கள் வாயிலாக பலரும் இதை தெரிந்து கொண்டு அந்த ஒரு காலத்தில் ஒரு 50 வயசு காலத்தில் இது போன்றவர்களை யூஸ் பண்ணி நடந்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக திரு முகமது பிலால். ஹலோ, வணக்கம் சார். அனைவருக்கும் சொல்லுங்க. என் பேர் முகமது பிலால். நான் வெள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவன். எனக்கு மஸ்குலர் டிஸ்டர்பில SMA டைப் டினா ஒரு நண்பர் இந்த மீட்டிங்கை பத்தி சொல்லியிருந்தாரு. அதான் இன்னைக்கு தான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதான் கலந்துக்கலாம்னு வந்தேன். சொல்லுங்க. ஓகே சார். நான் இப்போ MCOM டிகிரி முடிச்சிருக்கேன் சார். MCOM PG டிகிரி முடிச்சிருக்கேன். வேலை வாய்ப்பு தான் சார் தேடிட்டு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன். இந்த காலிப்பர் சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் இருந்து சொன்னீங்கன்னா அவர் சார் மிஸ்டர் ஜெயவேல் அவர்கள் தகுந்த கருத்துக்களை சொல்லுவார்கள். சார், குட் ஈவினிங். எஸ். சார், நான் வந்து ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி பேஷண்ட். இப்போ நான் வந்து K4 போட்டு நடக்கிறேன் சார். ஆனால் அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதுல லைட் வெயிட்டா ஏதாச்சும் அந்த மாதிரி கிடைக்குமா சார்? சார் நீங்க எந்த லெவல்ல போட்டிருக்கீங்க சார்? உங்களுக்கு என்ன லெவல் சார்? உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு என்ன லெவல்? T89 சார். T89 சார். T89. ஓகே. நீங்க வந்து எக்ஸ்டெண்டடா போட்டிருக்கீங்களா? லோ பேக் வரலையும் போட்டிருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் லோ பேக் சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கீங்களா? இல்ல சார். யூரின் கண்ட்ரோல் இருக்கா சார்? யூரின் பிளாடர் கண்ட்ரோல் இருக்கா? நோ சார். இல்ல. இப்போ நீங்க பிரசன்ட்ல என்ன மாதிரி கேலிப்பர் யூஸ் பண்ணிட்டீங்க சார்? PP கேலிப்பர் யூஸ் பண்றீங்களா? டபுள் பார் கேலிப்பர் யூஸ் பண்ணிட்டீங்களா சார்? நீங்க கேலிப்பர் போட்டு நடக்கிறீங்களா? நடக்கிறேன் சார். ஒரு 20 நடந்துட்டு மினிட்ஸ் மாதிரி நடக்க முடியும் சார் என்னால. ஓகே. எல்போ கிரச் வச்சிருக்கீங்க? எல்போ கிரச் இல்ல சார். வாக்கர்ல நடக்கிறேன். அப்படின்னா பார்க் இதுல நடப்பேன் சார். ஓகே. கீழே ஷூ அட்டாச் பண்ண கேலிப்பரா சார் அது? இல்ல, ஷூ அட்டாச் பண்ணல சார். ஆ. அது கரெக்டா நீல இருந்து ஒரு ஃபுல்லா ஜாயின்ட்ல இருக்கும் சார். என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலர்ல இருக்கா? ஒயிட் கலர் சார். ஒயிட் கலர். ஓகே. அது வெயிட்டா ஃபீல் பண்றீங்களா நீங்க? ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு சார் அது. ஓகே. மசில் பவர் கம்மியா இருக்கிறதால, மசில் பவர் இல்லாததுனால வெயிட்டா தெரியும். பட் நம்ம செக் பண்ணலாம் சார். எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது என்ன திக்னஸ் பண்ணிருக்காங்க, என்ன மெட்டீரியல் பண்ணிருக்காங்கங்கறத நாங்க சொல்றோம் சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் கோபி. அடுத்ததாக வழக்கறிஞர் திரு சுரேஷ் பிரபாகர் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்பார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இன்று பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த என் இதயம் கனிந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பாராட்டுக்கள் எனக்கு பெரிய பலம். ரைட், சப்ஜெக்டுக்கு வந்துடும். நேரா ஜெயவேலு சார் வந்து எனக்கு இந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட் கூட சேர்ந்து பல முகாம்களை பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம தீபகுமார்ஜி இந்த ஃப்ரீடம் ட்ரஸ்ட் நிறுவனம் வந்து டாக்டர் சுந்தர் அவர் நம்ம தலைவர், மாநில தலைவர் TAP வரதக்குட்டி சாருக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். என்ன பார்த்தீங்கன்னா இதுல என்ன நல்ல விஷயம்னா, இந்த ஜெயவேல் சார் தான் அந்த டீமோட ஹெட். அந்த கேம்ப் மெஷர்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அதனோட ஹெட் டாக்டர் சுதர்சன். டாக்டர் சுந்தர் சுதர்சன் அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் டீம்னா, இவர் ஆப்ரேஷன் டீம். நம்மளெல்லாம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு வந்துருவாரு, எப்படி என்ன அளவு எடுக்கிறதுக்கு வந்துருவாரு. ரொம்ப சிறப்பா இவங்க டீம் வேலை செய்யுது. அவங்களுக்கு நம்ம உதவிகரம் மற்றும் பல கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களால் பல நல்ல நெஞ்சங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு சேரட்டும். ஜெயவேல் சாருக்கு அந்த புண்ணியம் சேரணும். சார், இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம்.
சார் இப்ப வந்து இந்த டாபிக் அப்படின்னு வரும்போது மனிதம் தான், மாற்று கருத்தில்லை. வழக்கறிஞர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதாவது இப்ப திரு மலர்மன்னர் புஷ்பராஜ் அவர் சொன்னாரு, இருக்கு உள்ள போக முடியாது அப்படின்னு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உள்ளார போகும்போது பல அந்த கருவறைக்குள்ள வீல் சேர் போக முடியாதுங்க. அந்த ரேம் சௌகரியம் ரொம்ப இடத்துல இல்லை. இதுதான் மெயினான பிரச்சனை. ஸோ வீல் சேர் மாதிரி ஒன்று போயிட்டு அங்க தூரத்துல இருந்து பார்க்கலாம், இல்லை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சூழல். இதை வந்து திருப்பதியிலையும் பழனி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் போற மாதிரியே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் எத்தனையோ தரம் திருப்பதிக்கு போயிருக்கேன். 11 மணிக்கு 3 மணிக்குன்ற மாதிரி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல அழகா விட்டுறாங்க. தனி கியூவே ஏஜ்டு பீப்புள், சீனியர் சிட்டிசனுக்கு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, பிளஸ் மாற்றுத்திறனாளி மொத்த பேருக்குமே திருப்பதியில காலையில டிஃபனை கொடுத்து பாலை கொடுத்து 11 மணிக்கு மாப்பிள்ளை போவாங்க. 11:05 கேட்டை ஓபன் பண்ணுவாங்க. 11:15 சாமியை பார்த்துட்டு 11:20 வெளியில வந்துடலாம். மொத்தமே ஒரு 15-20 நிமிஷத்துல. போன் இன்னைக்கு ரொம்ப வந்துருச்சு, சாரி சார். ஸோ இந்த திருப்பதி பழனியில பாத்தீங்கன்னா ரோப் கார்ல போயிட்டு 300 மீட்டர் தாங்க டோட்டலாவே. ரோப் கார்ல 300 மீட்டர்ஸ் தான். நேரா போயிட்டு அங்க இறங்கினவங்க மறுபடியும் ஒரு சின்ன பேட்டரி காரு அங்க போய் முன்னாடி கியூல நிக்க வச்சிடுறாங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் தான் சார். ஸோ பெரிய கோயில்ல சில கோயில்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரையும் கூடுமான வரையும் இந்த தடைகள் அந்த உள்ளார கருவறையாண்ட வரும்போது தான் அந்த படி வந்து ஏறுற மாதிரி இல்லை சூழல். அங்க வீல் சேர் இருக்கு. அந்த ரேம் சௌகரியம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா வீல் சேர் கருவறைக்கு ஆண்ட போகலாம் அப்படின்றது தான் நம்ம சங்கத்து மூலமா செய்ய வேண்டிய விஷயம். என்னன்னா அந்த ரேம் சௌகரியம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா எல்லா கோயிலையும் உள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா அமர் சேவா சங்கம் அவங்கள பாத்தீங்கன்னா குற்றாலத்துல இதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கடைசி வரையும் போய் நம்ம குளிச்சுட்டு வர்ற மாதிரி அவங்க கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை செயல்படுத்தியிருக்காங்க. இந்த நல்ல நேரத்தில் அவங்களை பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தூரம் நான் அங்கே குளிச்சிருக்கேன். அமர் சேவா சங்கம் வாழ்க வாழ்கன்னு சொல்லியே குளிப்பேன். சங்கராமன் சார்னா நம்ம ராமகிருஷ்ணன் சார் வாழ்க வாழ்கன்னு சொல்லியே குளிச்சது உண்டு. தலைவரோட நானும் தலைவரும் ஒரு 36 பேர் போய் குளிச்சிருக்கோம் நம்ம சங்கத்துல இருந்து. அப்ப கூட போயிட்டு தலைவர் வந்து இன்னைக்கும் நீங்களா நானா அப்படின்னு போய் உட்காருவோம். ஸோ அப்ப தலைவர் ரொம்ப நேரம் டம் கட்டுவார். ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த வசதிகளை நாம் கண்டிப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த ரேம் சௌகரியங்களும் செஞ்சாதான் எல்லாருமே அங்க போய் சாமி கும்பிட முடியும். இந்த சௌகரியம் கோயில்தும் கிடையாது. அதாவது குற்றம் வந்து கோயில்துன்றதை விட நிர்வாகிகள் அதை சம்பந்தப்பட்ட இஓஸ் அதை செய்யணும். ஒரு 10 நிமிஷம் செய்ய வேண்டும். ஆகவே அதை நம் சங்கம் முன்னெடுத்து செய்யும். அதை பல ஆர்டி இளங்கோவன்லாம் இருக்காரு. எந்த மாதிரி கோயில்லாம் வந்து இந்த மாதிரி சௌகரியம் இல்லை அப்படின்னு அவர்லாம் ஆர்டி போட்டுருவாரு. ஸோ வருங்காலத்தில் இந்த விஷயங்கள் தவிர்க்கப்படலாம் என்பதும் கோயிலுடைய அந்த அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்துதான் நம்ம ஜெயவேல் சார்ட்ட பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். அவரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க, ரொம்ப பேர் அவரை யூஸ் பண்ணுங்க. அவர் கேம்ப் நல்லா பண்றாரு. எல்லாருக்கும் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் மூலமா பல உபகரணங்களை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அவங்களோட இப்ப கூட சமீபத்துல திரு தீபக் குமார் மூலமா கோயில்பட்டியில போய் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அது அருமையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தென்காசிலையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைய கேள்வி மனிதமே என்பது அவர் கொடுக்கப்பட்ட தலைப்பாக இருந்தாலும் அதாவது இந்த செயற்கை நிபுணர் என்று சொல்லலாம். இந்த நம்ம உபகரணங்கள்ல எந்த அளவு அவங்க டீமோட ஒரு 20 பேர் வந்து அழகா அளவு எடுத்து 1 மாசத்துல கொடுத்துடுறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயோ குழு முறையிலேயோ தேவைப்பட்டால் சங்கங்கள் மூலமாக நிர்வாகிகள் மூலமாக அவரை அணுகி அந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்ளுமாறு பேரவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஜெய்வேல் சாரும் அவர் ஃப்ரீடம் ட்ரஸ்டும் இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று பேரவையின் சார்பாகவும் உதவிகரம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு சேலம் டாக்டர் அத்தியனாவுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி, வளமுடன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், வக்கீல் சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக யாராவது
சந்தேகங்கள் சார் கேட்க சார் நான் முகமது பில்ல பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஸ்பைனல் கார்டு ஸ்கோலியோஸ்னு ஒண்ணு இருக்கு சார். அதுக்கு எப்படி சார் பிரேஸ் போட்டா ஏதாவது இது இருக்குமா, சப்போர்ட்டா இருக்குமா? ஸ்கோலியோசிஸ் கரெக்ஷன்ல வந்து கண்டிப்பா பாஸ்டன் பிரேஸ் ஒரு ஈஸியஸ்ட் டெக்னாலஜி சார். ரொம்ப சிம்பிளா போடுற மாதிரி பிரேசஸ் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அது வந்து காஸ்ட் எடுத்துட்டு பிஓபி காஸ்ட் எடுத்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அது வந்து ஸ்ட்ரக்சரலா இருக்குதா ஃபிளெக்சிபிளா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். எவ்வளவு நாளா இருக்கு ஸ்கோலியோசிஸ், எப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க, எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்ல, ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்ல, மூச்சு விடுறதுல வந்து ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நம்ம வந்து பிரேசிங் போகலாம் சார். போக முடியும்னா கண்டிப்பா போயிருங்க. அது விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிற்காலத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். பிளெக்சிபிள் ஸ்கோலியோசிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணிடுங்க சார். ஓகே சார். எனக்கு 3 years முன்னாடி தான் சார் தெரிஞ்சுது ஸ்கோலியோஸ் இருக்குன்னு. ஆனா அப்போ அத பத்தி அவ்வளவு அவேர்னஸ் இல்ல. இப்போதான் ஸ்பைனல் கார்டு போக போக பெண்ட் ஆகிட்டே போகுது. எனக்கு 15 டிகிரி இப்போ கரண்ட் டிகிரி வந்து 15 டிகிரி பெண்ட் ஆயிட்டு இருக்கு சார் ஸ்பைனல் கார்டு. இப்போ பிளெக்சிபிளா தான் சார் இருக்கு. என்னால மூச்சு எல்லாம் விட முடியுது. பிளெக்சிபிளா இருந்தாலும் என்னால மூச்சு முடிய முடியுது சார். இப்போ எந்த டைப் பிரேஸ் சார் நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க இதுக்கு? காப்சாங்கல் வந்து நீங்க வந்து இப்ப சொல்லியிருக்கிறது இப்படி வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, காப்சாங்கல் வந்து 15 டிகிரின்னு சொல்லியிருக்கீங்க. 15 டிகிரிங்கிறது ரொம்ப கம்மியான டிவியேஷன் தான். அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் பண்ணாது. நம்ம இப்பயே வந்து பார்த்து அதை சரி பண்ணிட்டோம். எந்த லெவல்ல பிரைமரி கர்வ் எங்க இருக்கு, செகண்டரி கர்வ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். பிரைமரி கர்வை மட்டும் சரி பண்ணனா செகண்டரி கர்வ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஸோ தட் வந்து நம்மளோட போடுற பிரேஸ் வந்து ரொம்ப பெருசா படாம சின்னதா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 mm திக்னஸ் 3 mm திக்னஸ்ல கூட ஒரு பிபில வந்து பாலிப்ரோபிலின் ஷீட்ல கூட ஒரு பிரேஸ் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து தகவல் வாங்கிக்கோங்க சார், என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது முகாம்ல கூட பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் சார், பார்த்து பண்ணி கொடுத்துறோம் சார். ஓகே சார். நான் வேலூர் மாவட்டம் நீங்க இப்போ அப்கமிங் ஏதாவது உங்களுக்கு இது இருக்கா சார் முகாம் போற மாதிரி? வெள்ளூர் மாவட்டம் எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் இல்ல சார். அஸ்ஸாம்ல இருந்தெல்லாம் வராங்க சார். அஸ்ஸாம் வராங்க, ஜார்க்கண்ட் வராங்க. வெள்ளூர்லாம் ரொம்ப பக்கம் சார். 2.5 hours தான். நீங்க காலையில கிளம்புனா கூட வந்துட்டு போயிடலாம் சார். அது ஒரு பெரிய டிஸ்டன்ஸா எடுத்துக்க வேணாம். நீங்க உங்களுக்கு இதுதானே ஸ்கோலியோசிஸ் தானே, நீங்க நல்லா நடந்து வரலாமே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இல்ல சார் என்னால சுத்தமா நடக்க முடியாது. கம்ப்ளீட் வீல் சேர் பர்சன் தான். ஓகே ஓகே ஓகே. நான் ஸ்கோலியோசிஸ் மட்டும் தான் நினைச்சேன். நீங்க வர முடியும்னா வாங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து வேலூர்லயே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன், சிஎம்சில பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். ஓகே. எனக்கு எஸ்எம்ஐ டைப் 3 சார், மஸ்குலர் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்டர்பன்ஸ். ஓகே. நீங்க கண்டிப்பா டைப் 3 போடலாம். நான் வந்து உங்களுக்கு சிஎம்சில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரெஃபரன்ஸ் தரேன் சார், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார். நான் சிஎம்சி லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தேன் சார். என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்னையில போட்டுங்கன்னா பிரச்சனை இல்லை, இங்க விட அங்க அட்வான்ஸா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அவங்களே ரெஃபர் கூட பண்ணாங்க. கேர் ஆர்த்தோ கீழ்பாக்கம்ல இருக்கு, அங்க போய் போட்டுங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகும் சார். நீங்க போக முடியல சார். ரொம்ப 20,000 மேல சார்ஜ் பண்ணுவாங்க, 25,000 சார்ஜ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க என்னோட நம்பர் வாங்கிட்டு எனக்கு பிரைவேட்டா கால் பண்ணுங்க. நான் வந்து இதுல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வேலூர்ல ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகே சார். எனக்கு ஒரு லெக் கூட கொஞ்சம் பெண்ட் ஆயிட்ட மாதிரியே இருக்கு சார். அதுக்கு என்ன சார் பண்றது? இது அசஸ் பண்ணாதான் சார் தெரியும். உங்களை செக் பண்ணி பார்த்தாதான் சார் தெரியும். போன்ல பார்த்து சொல்ல முடியாது சார். சாரி. ஓகே சார். நீங்க ஒரு முறை நேர்ல வேலூர் தானே பக்கத்துல இருக்கு, போனீங்கன்னா கிளீனா எல்லாமே பார்த்து சொல்லிடுவாரு சார். ஓகே சார். தேங்க் யூ so much சார். சேட் பாக்ஸ்ல சார் நம்பர் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க எடுத்தீங்க. அடுத்து ஜெயக்குமார் ஆரோக்கியசாமி சார். சார் வணக்கம் சார். நான் திருச்சியில இருக்கேன் சார். ஜெயக்குமார் வந்து திருச்சியில இருக்கேன் சார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை வியாதினால வலது காலில் முட்டி கீழே எடுத்தாச்சுங்க சார். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த செயற்கை காலை போட்டு நடக்க முயற்சி பண்ணா இன்னும் வந்து எனக்கு இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க சார். அந்த மக்களை தேடும் மருத்துவத்துல இருந்து வந்து எங்களுக்கு பிசியோதெரபி செஞ்சாங்க. ஆனா வந்து ரெகுலராகவும் செய்யறதுல எனக்கு அதனால வந்து பலனும் கிடைக்கல. இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அதனால என்னால தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியல சார்.
வெளியே வந்து எனக்கு பிசியோதெரப்பி போய் கிளினிக் எங்கேயாவது போய் செய்யறதுக்கு வசதி இல்லை. திருச்சி மாவட்டத்தில் யாராவது பிசியோதெரப்பி யாராவது செஞ்சு விடுவாங்களா சார்? இந்த இடுப்பு வலிக்கு என்ன காரணம் சார்? அதை சரி பண்ண முடியுங்களா? இடுப்பு வலிக்கு காரணம் வந்து மேபி வந்து நீ வந்து ஃபிட்டா தான் சார் இருக்கீங்க. உங்க போட்டோ பார்க்கும்போது நீங்க ஃபிட்டா தான் இருக்கீங்க. முழங்காலுக்கு கீழே வந்து செயற்கை கால் போட்டு நடக்கும் போகும்போது வந்து இவ்வளவு பெரிய ஆக்சிலரி கிரச்சஸ் எல்லாம் வச்சு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இது வந்து சாக்கெட் வந்து கரெக்டா ஃபிட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா நடக்கலாம். மேபி வந்து உயரம் கம்மியா இருந்துச்சுன்னா முதுகு வலி வரும் சார். அதனாலதான் உயரம் கம்மி செக் பண்ணணும். 2 காலும் ஒரே ஹைட் இருக்குதாங்கிறத செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். திருச்சியிலேயே இது சரி பண்ணிக்கலாம். நீங்களும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு திருச்சியில வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்க அங்க போயிட்டு அதை சரி பண்ணிக்கலாம் சார். நல்லது சார். இன்னொரு விஷயம் சார், அந்த முட்டி எனக்கு பாத்தீங்க படம் பார்த்ததுனால முட்டி கொஞ்சம் வளைஞ்சுதான் சார் இருக்கு. எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இல்ல. அது செருப்பு போட்டா கூட கொஞ்சம் தாங்கி நடக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. அது சொல்லலாமா சார்? அத நம்ம கால்ஸ் பண்ணும் போதே சரி பண்ணிக்கலாம் சார். முட்டி வளைஞ்சிருக்கிறதுங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதுதான் எங்களோட வேலை. அதனால முட்டி வளைஞ்சிருக்குது அதனால வந்து இடுப்பு வலி வந்துரும் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். சோ தட் வந்து என்னன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் கேர் தேவைப்படுது. நேர்ல தான் சார் பார்க்க முடியும் உங்களையும். சரிங்க சார், நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. பல கருத்துக்களுக்கு நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியா யாராவது பேச இருக்குங்களா அல்லது அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போயிடலாம்? ரைட் சார். மிஸ்டர் ஜெயவேல் சார், ரொம்ப நல்ல கருத்தை சொல்லிருக்கிறீங்க. தகுந்த நேரத்துல இன்னைக்கு வந்து நீங்க இதுல கலந்துகிட்டது உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமா கருதுறோம். ஏன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் பலருக்கு பலவிதமா இருந்தது. இந்த நேரத்துல உங்களுடைய கருத்துக்கள் ஏறத்தாழ எங்களோட ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து பயணித்திருக்கிறீர்கள் என்பதை காணும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இது வந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு காரியமாக இருக்கிறது. உடல் உறுப்புகளுக்கு செயற்கை உறுப்புகளை அணிந்து நாம் வாழ வேண்டியது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதற்கு பல கருத்துக்களை இன்று நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் சார். இது தொடர்பா மறுபடியும் இருக்கும்போது அவர்கள் உங்களோட நம்பரோட கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுங்க சார். வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்கள் சேலத்திலே ஒரு முகாம் நடத்துவதற்கும் நீங்கள் சொன்னது போல ஒரு 50-60 நபர்களுக்கு மேலாக தேவைப்படுவோர் காலிப்பர் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதற்காகவும் தங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் என்று கூறி உங்களுக்கு எங்களுடைய கான்கிரிகேஷன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஜெயவேல் சார், ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்டதற்கு பேரவையின் சார்பாக ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார். மிக்க நன்றி சார். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். ஜெயவேல் சார், மகிழ்ச்சி. கேள்விகளை சூப்பரா பதில் சொன்னீங்க. நல்ல ஊக்கமா இருந்தது எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி 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 ஜெயவேல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாத்தீங்களா, இவ்வளவு பேருக்கு உங்களுடைய தேவை இருக்கு சார். அந்த உபகரணங்கள் என்பது இவ்வளவு பேருக்கு தேவை இருக்கு. அதனாலதான் அவர் தேவை நமக்கு தேவை சார். அவர் தேவை நம் சங்கத்திற்கு தேவை சார். கரெக்ட் சார். அடுத்து இப்போ உங்க தேவை வந்தது சார். We'll go for summary will move sir. சார், அடுத்ததாக டாக்டர் சிதம்பரம் அவர்கள் அவர்களுடைய இந்த கூட்டத்தினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவார். ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் வந்து சிறப்பான நல்ல பல்வேறு கருத்துக்களை வந்து ஜெயவேல் சார் நமக்கு எடுத்து கூறினாங்க. சார் சொன்ன இன்னும் ஒரு முறை சாரை வந்து அழைத்தவர்கள் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்னு வச்சு இந்த டெமோவை பண்ண வைக்கலாம். உதவி பண்ணது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான நிகழ்ச்சி தான் இது. டாபிக் வந்து நம்ம வந்து ஆன்மீக தலங்களில் செயற்கை அவயங்களை பயன்படுத்துவது மனிதனே என்ற தலைப்பு கொடுத்திருந்தாலுமே நிறைய பேர் வந்து அவங்களுக்கான பர்சனலா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கேள்வியை கேட்டு அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு நமக்கு. பர்சனல் விஷயங்களை வந்து இன்னொரு டைமும் நம்ம இது வந்து ஒரு டெமோ பண்ண வச்சு என்ன உபகரணங்கள் இருக்குதுங்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். கிராஸ் சென்சிடைசேஷன்ங்கிறது அப்பதான் பண்ண முடியும். அதுக்கு முன்ன ஒரு முறை சாரை வந்து மேபி அந்த மந்த் ஆஃப் அக்டோபர் நவம்பர்ல சார் மறுபடியும் அவர் அழைச்சிட்டு ஒரு 1 hour 1.5 hour டாக் கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க சொல்ல வந்தது சார் கிளீனா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா
இதுக்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு சார். அதாவது மாவட்ட மறுவாழ் அலுவலகங்களை கேட்கும் போதும் அவங்க வந்து இதுக்கான தடைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக தலங்களை கேட்கும்போது தடைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இது வந்து இந்த புரிதல் வந்து இல்லாமையினால அவங்க வந்து இந்த மாதிரி தடைகள் கிரியேட் பண்றாங்க, தடைகள் உருவாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அந்த தடைகளை வந்து தகர்த்தெறிய வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை. நம்ம வந்து அந்த அரசாணை இருந்தாலுமே அந்த அரசாணையை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டுட்டு வந்து அந்த அரசாணையில வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் வேணும், என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட் வேணுங்கிறத நம்ம வந்து அவங்க எடுத்து கூறணும். நம்ம எல்லாரும் வந்து கருவறைக்குள்ள போய் கடவுளை காலை தொட்டு கும்பிடணும்னு யாரும் கேட்கப்படுறது கிடையாது. நாம வந்து தொலைவா இருந்து தான் நம்ம வந்து பண்ண போறோம். எல்லாரும் அனுபவிக்கிற இடத்துல தான் நாமளே அனுமதிக்க போறாங்க. ஆகவே அந்த அந்த இடத்துக்கு போறது கூட வந்து நமக்கு வந்து செயற்கை வயங்கள் போட்டுருக்கிறதுனால நீங்க வர முடியாதுன்னு சொல்றது வந்து உண்மையா வந்து நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ரிலிஜன், ரைட் டு ஒர்ஷிப்ங்கிறது வந்து தடை போடுறது தான் அது. ஆகவே அதை வந்து நாம அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். நாம வந்து பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இது வந்து சுத்தம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பேசணும்னா வந்து அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அதை வந்து நம்ம பெருசா வந்து எங்கெல்லாம் நமக்கு போய் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து நமக்கான விஷயங்களை வந்து உரிமையை நம்ம சொல்லணும். அங்க வந்து சுத்தம் இல்லைன்றதை வந்து நம்ம வந்து முதன்மைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய பணிவான ஒரு வேண்டுகோள். ஏன் சொல்ல வரேன்னா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசுல அழுக்க வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள போனோம்னாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா நமக்கு வந்து மனசுல அழுக்கு கிடையாது. இயற்கையோ இல்ல செயற்கையோ உருவாக்கப்பட்ட ஒரு 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 பாதிப்பு. அந்த இயற்கையும் செயற்கையும் உருவாக்கப்பட்ட பாதிப்பை வந்து நாம் வந்து அறிவியலால் வென்று கொள்கிறோம். ஆகவே அந்த அறிவியலை வந்து நீங்க பயன்படுத்துறதுல வந்து நீ வந்து இது வந்து தூய்மை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்களை வந்து உணர்த்தணும், புரிய வைக்கணுங்கிறதுனால தான் இந்த சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் நம்ம நடத்தணும். இது ப்ராசஸ் பண்ணும்போதே அதனுடைய புனிதத்தன்மை இதுவெல்லாம் போயிடுது. அதனுடைய பொல்யூஷன் அந்த அந்த ஆஸ்பெக்ட்லாம் போயிடுது. ஒரு ரப்பரையோ ஒரு 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 லெதரையோ வந்து ப்ராசஸ் பண்ணும்போதே அது வந்து பியூரிஃபை பண்ணப்படுது. இப்ப எப்படி வந்து ஒரு அசிங்கத்தை வந்து தண்ணி தெளிச்சு வந்து அது வந்து தூய்மை ஆயிடுச்சுன்னு சொல்றோமோ, ஒரு பாவியை வந்து ஒரு தலைமையில தண்ணி தெளிச்சு புனிதன் ஆக்குறோமோ, அதே மாதிரிதான் வந்து இது வந்து அப்புறம் அந்த லெதர் இருந்தாலும் தோல் இருந்தாலும் அதை ப்ராசஸ் பண்றாங்க. அப்படியே ரா லெதரை வந்து யாரும் வந்து ஒரு உதவி அவங்களுக்கு பண்றது கிடையாது. ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்து அந்த உடலோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் மாதிரி தான் ஆயிடுது. ஆகவே அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து ஒரு ஒரு வெளி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபாரின் பாடி நம்ம வந்து அதை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஆகவே அவர் சொன்னபோது பார்த்தீங்கன்னா சபரிமலையில வந்து ஏறி போயிட்டு எவ்வளோ ஒரு அங்கே போயிட்டு வந்தாலும் நம்மளுடைய ஏதோ ஒரு நல்லது நடக்காதான்னு எதிர்பார்ப்போட போறவங்க வரும்போது வந்து வேதனையோட வர்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு மனித உரிமை எனக்கும் இருக்குது அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம வந்து அது கொண்டு போகணும். எல்லாரும் அந்த லெவலில் புரிஞ்சுக்கணும். நாம வந்து ஆன்மீகத்துக்கு வந்து ஒத்துழைக்கிறோம். ஆன்மீகத்துக்கு யாரும் எதிராக கிடையாது. ஆன்மீகம் வேணும் தான் சொல்லி அந்த கோயிலுக்கு மக்கள் செல்றாங்க. அங்க போயிட்டு வந்து ஒரு நிம்மதி கிடைக்குன்னு போறாங்க. அங்கேயும் வந்து மன உளைச்சல் உருவாக்குறாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இயற்கை வந்து இறைவனா கூட இருக்கட்டும். இறைவனாலோ இல்ல இயற்கையினாலோ இல்ல செயற்கையினாலோ உருவாக்கப்பட்ட அந்த ஊனங்கள் வந்து அறிவியலால் வென்றெடுக்கும் பொழுது அதுக்கு தடைகள் வரும்போது நம்ம மாதிரி மாற்றுத்திறனாளி அமைப்புகளும் மாற்றுத்திறனாளிகளும் அதுக்கான குரலை கொடுக்கணும். அதை நம்ம வந்து செம்மைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு சார் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொன்னாங்க. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த அடிப்படையில வந்து ரொம்ப ஜெயவேல் சார் வந்து ரியலி ஐ அம் அப்ரிஷியேட்டிங் யூ சார் ஃபார் யுவர் இன்வால்மெண்ட். அதான் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு இன்வால்மெண்ட்டோ ஒரு ஒரு டெடிகேஷன் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அது வந்து அந்த அவரோட ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போதே நமக்கு புரிஞ்சுது. அதே தான் அவங்க ஃபீல்டும் பண்றாங்க. என்ன 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 செட்டில் இருக்கோ அதான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன ஒரு மனசுல இருக்கோ அதை வந்து உண்மையா வந்து அவர் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செஷன் சார் இது. நிறைய செஷன்ஸ் நம்ம வந்து வாரம் கூப்பிடுறோம். அதுல சிறந்த நிகழ்ச்சியில இது ஒரு நிகழ்ச்சி. நீங்க எங்களுடைய அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு வந்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பயணம் வந்து ஏற்கனவே நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களை பத்திலாம் நிறைய நம்ம தீபக் குமார் குப்தா, அட்வொகேட் சுரேஷ், வரதுபுரி சார் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய ரியல் இன்வால்மெண்ட் எங்களால் பார்க்க முடிஞ்சது. நான் வந்து பர்சனல் லோ விஷன். எனக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருந்தது. ஆகவே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரம், கிராஸ் டிசபிலிட்டி சென்சிடைசேஷன் ஃபாரம். இதுல வந்து நம்மளை நாம புரிந்து கொள்வதற்கான முன்முயற்சியை எடுத்துட்டு வரோம். இது சிறப்பா போயிட்டு இருக்குது. இதற்கு ஒத்துழைத்த உங்களுக்கும்
அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி கூறி, தலைவர் அத்தியனா சாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் சிதம்பரம் அவர்களே. மிக சிறப்பாக பல கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள். குறிப்பாக நமக்கு இதனால் ஏற்படக்கூடிய வழிகளை பற்றி நீங்கள் சொன்னது உண்மையிலேயே மிகவும் வழிகாட்டுதலாக இருந்தது என்பதை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாருங்க? ஹலோ, யாருங்க? சொன்னீர்கள் மிகவும் உபயோகரமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதை விட என்ன முக்கியமான ஒரு தகவல் என்றால், ஒவ்வொரு வாரமும் நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள், இது போன்ற சொற்பொழிவு மிகவும் பயனுள்ளதாக, வாரத்திற்கு வாரம் மிகவும் பயனுள்ளதாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காணும் பொழுது உண்மையிலேயே அந்த இறைவனுடைய அருள் நமக்கு நிறைய இருக்கிறது. அதனால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எப்படி வேண்டுமென்றாலும் நாம் அவரை அடையலாம் என்ற ஒரு நல்ல எனது கருத்தையும் எடுத்து சொல்லி, இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியாக டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்களை நன்றி கூற அழைக்கின்றேன். சார் சொல்லாங்களா? சொல்லலாம் சார். ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஃபாத்திமா அஸ்மான். என்னங்க? ஒரு புதுசா ஒருத்தங்க ஃபாத்திமா ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கூப்பிடுறோம், பேச மாட்டேங்கிறாங்க. ஏமா திருமதி? இல்ல சார், நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையே. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தது இப்ப எடுத்துட்டு இருக்கேன். இல்ல சார், தம்ஸ் அப் பண்ணிருந்தேன். தம்ஸ் அப். ஆமா சார், நான் பேசுறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். பேசுங்கம்மா, தலைவர்கிட்ட கேட்டு பேசுங்க. பேசுங்கம்மா, தலைவர்கிட்ட சொல்லிட்டு பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது இறுதியான கேள்வி இது? ஒரு கேள்விகள் எதுவும் இல்ல, ஒரு அனுபவ பகிர்வு தான் இருக்கு. சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லுங்க, சுருக்கம் சொல்லுங்க. என் பேர் ஃபாத்திமா அஸ்மா, நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஸோ எங்க மாவட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கால் வந்தது சோல் ஃப்ரீல இருந்து. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க மாவட்டத்துல உள்ள அனைத்து தண்டுவட பாதிப்புக்கு உள்ளானவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயா நாங்க வந்து செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பாலிமர் நியூஸ்ல வந்து ஒரு தண்டோட பாதிப்புக்குள்ளான ஒரு நபரை பத்தி ஒரு நியூஸ் கொடுத்திருந்தேன். ஸோ நான் 1 இயரா அவங்களுக்கு வீடு கட்டி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா யாரும் அதை பத்தி கேர் பண்ணல. ஸோ இந்த பாலிமர் நியூஸ்ல போட்டதுனால ஒரு 3 நாளா எங்க மாவட்டம் வந்து பயங்கர சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. உடனே மாவட்ட நிர்வாகத்துல அழைத்து அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர்பெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு சக்கர நாற்காலி கொடுத்துருக்காங்க அந்த நபருக்கு. இன்னும் மெடிசின்ஸ் என்ன வேணும், வீட்டுல போய் மருத்துவம் பார்க்கறதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கும். ஸோ அத்தனை சலுகைகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாலிமர் நியூஸ்ல பார்த்துட்டு சோல் ஃப்ரீல இருந்து சுரேஷ் சாருங்கிறவங்க எனக்கு என்னோட நம்பரை பாலிமர் நியூஸ்ல வாங்கி எனக்கு காண்டாக்ட் பண்ணி என்னோட மாவட்டத்துல உள்ள எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஜெயவேல் சார்ட்டையும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ எங்க மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு அது மற்ற மக்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேம்ப் நடத்துறதுக்கு என்னால அதை வந்து என்னோட மாவட்ட நிர்வாகத்தோட இணைந்து பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நன்றி. கண்டிப்பா பண்ணலாம் மேம். நீங்க வந்து நம்பர் வாங்கிக்கோங்க. ஒரு நாங்க இங்க சென்னையில இருந்து வந்து பண்றதுனால ஒரு சைஸபிள் கிரௌட் இருந்தாதான் பண்ண முடியும். 4 பேர் 5 பேருக்கு வர முடியாது. நாங்க ஒரு டீமா வருவோம். டாக்டர் டீம் வருவாங்க, பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. மேடம் சார் ஐயோ கேள்வி ஐயோ ஒரே ஒரு கேள்வியா ஐயா ஒரு கேள்வியா மேடம் யாரு நான் மாடத்துக்கு பேசுறேன். ஒரு கேள்வி கேட்கிறீங்க. ஏமா இப்ப அவர் ஒரு அவர் பதில் சொல்லிட்டோம். ஆமா அவர் பதில் சொல்லிட்டோன்னே கேளுங்கம்மா. சார் ஒரு பதில் சொல்லிருக்காரு. அவர் சொல்லி முடிச்சோன்னு நீங்க உங்க கேள்வி தலைவர் சொல்லிட்டு கேளுங்க. ஓகே ஓகே. அது அவங்க மாவட்டத்துல நெட் ப்ராப்ளம். மாலதி அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இவர் பேசி முடிச்சோன்னு நீங்க பேசலாம். சார் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ்.
உங்க மாவட்டத்துல நீங்க வந்து ஒரு 100 மாற்றுத்திறனாளிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி தந்துருவோம் மேம். நீங்க கவலைப்படாம கண்டிப்பா பயிற்சி பண்ணி தருவோம். ஓகே, தேங்க்யூ சார். நான் மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்றேன் சார். கண்டிப்பா மேம். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்ததாக திருமதி மாலதி பத்மநாபன் அவர்கள் பேசுங்கம்மா. மாலதி பத்மநாபன். மாலதி மேடம் இல்லையா லைன்ல நீங்க? அவங்க இடையில 2 தடவை பேசுனாங்க, நம்ம கூப்பிடும்போது அவங்க லைனுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மாலதி பத்மநாபன் அவங்க தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அடுத்த சந்தேகங்கள் அடுத்த கூட்டத்தில் நம்ம கேட்போம். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக மணி 9 போகுது. நிகழ்ச்சியின் இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு திரு சுரேஷ் பிரபாகர் அவர்களை நன்றி உர கூற அழைக்கிறேன். முன்னதாக அவருடைய வாழ்த்துக்களையும் நாளை பிறந்த நாள் காண இருக்கும் நமது தலைவர் டிஏபி வரத்குட்டி அவர்களுக்கும் அட்வான்ஸாக நமது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நமது கான்கிரிகேஷன் சார்பாக கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. திரு சுரேஷ் பிரபாகர் அவர்கள் இப்பொழுது நன்றி உரை கூறுவார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய 127வது இணைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் சேலத்து மாங்கனி 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு வருடந்தோறும் திருமணம் செய்து கொண்டு செய்வித்து நீங்களும் எப்போது உங்களுடைய இல்லறத்து அரசியோடையே வந்து எங்களை எல்லாம் ஒவ்வொரு விழாவிற்கும் வாழ்த்துவதில் உங்களிடத்திலிருந்து நான் இந்த பிறந்த நாள் வாழ்த்து பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது எனக்கு மிகவும் பிடித்தது. கடந்த முறையும் நான் உங்களிடத்தில் கூறியுள்ளேன், நீங்கள் இல்லத்து அரசியோடு வருவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. எல்லாருமே இல்லத்து அரசியோடு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு அச்சாணியே அவங்க தான். அதனால எனக்கு இதுல நீங்க முன்மாதிரி. அதனால உங்களை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு இந்த நல்ல நாள்ல உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரைட், இப்ப நேரா பாயிண்ட்டுக்கு வருவோம். இன்று நன்றி வழக்கமாக எனக்கு வரவேற்பு தான் வழங்கப்படும். இன்று நானாக நன்றியை எடுத்துக்கொண்டேன். காரணம் இன்னைக்கு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 பேரு நான் சங்கத்திலிருந்து பேசுறேன், பேரவையிலிருந்து பேசுறேன், எல்லா மாவட்டத்துல இருந்தும் பேசுறேன். பிறந்த நாள் வாழ்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, யாருன்னே தெரியாம பல பேர் வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்து கோர்ட்ல இருந்து வருது, வழக்கறிஞர் வராங்க, ரெட் கிராஸ்ல இருந்து வராங்க, லைன்ஸ் கிளப்ல இருந்து வராங்க, அது வேற கோயில்ல இருந்து வராங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 200 அழைப்புனா நம்ம பேரவையின் சார்பாக வந்தது. அந்த நல்ல நெஞ்சங்களை தந்த பேரவைக்கு நன்றி. ஒண்ணு. சரி, இன்னைக்கு அடுத்ததா முன்னிலை வகிக்கக்கூடிய அமர் சேவா சங்கம் திரு இன்னிலிருந்து சொல்லியிருக்காரு, ஒரு 144 போட்டு முன்னாடி பத்மஸ்ரீ போடாதீங்க, பின்னாடி போட்டுருங்க. அதாவது ராமகிருஷ்ணா இப்படி சொல்லிக்கலாம். அமர் சேவா சங்க நிறுவனர் மதிப்புமிகு சித்தர் திரு ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ 2020 நல்லா ஒரு டாபிக் கொடுத்துருக்காரு, 2020 ஒன் டே மாதிரி. ஸோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பேரா ஒலிம்பிக்கில் நம் தமிழ்நாட்டை தலைநிமிர செய்து கொண்டிருக்கும் திரு அமர் சேவா சங்கம் செயலாளர் பாசத்திற்குரிய திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், அடுத்ததாக இது ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பொறுப்பேற்றிருக்கும் திரு அமர் சேவா சங்கத்துடைய ராஜேஸ்வர் மற்றும் கோபி அவர்களுக்கும், பேரவையின் நோக்க உரையே கிடையாது, பேரவையே அவர் தான் போல இருக்கு. பேராசிரியர் திரு முனைவர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள், அவர் எவ்வளவு நேரம் பேசுவாரு, எவ்வளவு நேரம் யோசனை பண்ணுவாரு, எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். அடிக்கடி சொல்லுவாரு, அவர் எப்பயுமே ஃபார்ம்ல இருப்பார் சார் அப்படின்ட்டு.
அவர் இன்றைக்கு அவர் மனைவியினுடன் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்தார். அவங்க வீட்லயும் இவரை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சங்கத்து சார்பா பல நற்பணிகளுக்கு அவருடைய இல்லத்து அரசியும் துணை இருக்கிறார். அந்த நல்ல நெஞ்சங்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரம் சார் இன்னைக்கு வேற இந்த இ சேவா மீட்டிங் அவரு இளமோகன் சார், மதுமோகன் சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு, இதே மாதிரி எப்பயுமே அவர் சிதம்பரம் சாருக்கு எல்லாரும் அவருக்கு போன பண்ணுங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. அவருக்கு அது ஒரு ஆதரவாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த அங்கீகாரம் தான் அவருக்கு அவருடைய நல்ல சேவையை நம் பேரவை பாராட்டுகிறது. அடுத்ததா வரவேற்பு நிகழ்ச்சி, அதாவது நிகழ்ச்சி மடலை தெரிவித்த மதிப்பு அபிராமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பதிலாக வரவேற்புரை எடுத்த திரு இருளப்பன் கோபாலகிருஷ்ணன், நேற்று கூட பாத்தீங்கன்னா அவர் அவார்டு வாங்கி வந்திருக்காரு, பேரா ஒலிம்பிக்ல ஜெயிச்சுட்டு. அவருக்கு பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அந்த வெங்கல குரல் சீர்காழி கோவிந்தரன் மாதிரியே பேசுவார் அவரு. அந்த வெங்கல குரலோனுக்கு நன்றி. அடுத்ததா நம்ம உதவிகரம் பாத்தீங்கன்னா அதுல இன்னைக்கு தலைவர் ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு. காலையில பேசினேன், நேத்து பேசினேன் கூட. இவ்வளவு சின்சியரா இருக்கும் போதும் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஒரு அமைப்பு போய் அவரை பார்த்துட்டு இருக்காங்க, 6 மணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா உதவிகரம் பொதுச் செயலாளர் நம் ஆசத்திற்குரிய கோபிநாத் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு என்ன ஒரு கேள்வியோட நின்றார், அதுதான் எனக்கு ஆச்சரியம். எப்பயுமே எல்லா கேள்வி கேட்பாரு, இன்னைக்கு தெரியல ஒரு கேள்வியோட நின்றுட்டாரு. அந்த ஒரு கேள்வியின் நாயகன் பட்டம் கொடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு கேள்வியோட நிறுத்திட்டு இருக்காரு. அவரும் பல விஷயங்கள்ல நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பொண்ணை மிக சிறப்பா பாட்டு நிகழ்ச்சி, பரதநாட்டியம் என்று அவருடைய பெண்ணுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவரு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாம எல்லா நிகழ்ச்சியையும் போட்டோ எடுத்து உடனே போட்டுருவாரு. எத்தனை குரூப்ல இருந்தாலும் நம்ம இதுன்னு அந்த ஒரு பாராட்டம் காலையில சின்சியரா போடுவாரு. அவருக்கு பேரவையின் சார்பாக பாராட்டுக்கள். அடுத்தது நம்ம தீபக் குமார் சமீப காலமா உடல்நிலை அது உடல்நிலைன்னு சொல்லக்கூடாதுங்க, ஒரு விபத்து, அதிலிருந்து எந்திரிச்சு வந்துட்டாரு. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. ஃபீனிக்ஸ் பறவைன்னா என்னன்னா, நெருப்புல இருந்தா விழுந்துட்டாலும் எல்லாரும் இறந்து போச்சு அப்படின்னு இல்லையா, அது மறுபடியும் பொழைச்சு வர்ற ஒரே பறவை என்னன்னா ஃபீனிக்ஸ் பறவை. இந்த மாதிரி நம்ம தீபக் ஜி அவர் எந்திரிச்சு அவர் கூட சில நம்மளும் சும்மா விடுறதில்ல அவரை வேற முகாம் நடத்துங்க ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அருமையா பண்றவங்களை விடக்கூடாது, பண்றவங்களை இப்ப கூட பாருங்க ஜெயவேல் சார் தூக்கிட்டு வந்துட்டாரு. நம்ம ஜெயவேல் சார் நம்மள பத்தி சிரிச்ச மாதிரி பாருங்க. அவர் சிறப்பு ஜெயவேல் சார் பார்த்து ஜெயவேல் சாரை வச்சு பல முகாம்களை இருக்கணும் அப்படின்ற அளவுல அதுவும் இல்லாம அடுத்த முகாம் திரு புஷ்பராஜ் அவர்கள் சிவகங்கை மூலமா அது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மேடம் பேசுறாங்க, கும்பகோணம் இளங்கோவன் சார்கிட்ட பேசுறோம். அந்த மேடம் இளங்கோவன் சார் எப்படி நம்ம ஜெயவேல் சேர்ந்து சார் அவர் அட்வொகேட் சார் இருக்கு சார். ஒரு தகவல்ல இப்ப இ சேவா சென்டருக்கு இன்னைக்கு 10 பேர் பதிஞ்சிருக்காங்க. மேரி யாரெல்லாம் பதிகிறாங்களோ அவங்களுக்கு பாண்டிச்சேரியில 2 நாள் கருத்தரங்கு இருக்கு. அதனால இது யாரும் பதியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இளங்கோவன் சாரை தொடர்பு கொள்ளுங்க. இப்போதைக்கு ஒரு 30 பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம்னு பிளான் இருக்கு. அது விஷயமா இளங்கோவன் சார் உங்களுக்கு தொடர்பு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு கான்டாக்ட். நன்றி சார். ஏற்கனவே நம்ம 50 பேர் பதிவு பண்ணிருக்காங்கல்ல சார்? ஏற்கனவே 40 பேர் பதிவு பண்ணிருக்காங்க சார். 40 பேர்ல தகவல் கொடுத்ததுல 10 பேர் தான் வந்தாங்க. அவங்க தொடர்ந்து பல்வேறு பயன்கள் கிடைக்க போகுது. ஆனா அது அவங்க பயன்படுத்திக்கிறது அவங்க கையில தான் இருக்குது. இதுக்காக ஸ்பெசிபிக்கா ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒரு முறை மெசேஜ் போட்டுடலாம் சார், அது பண்ணுங்க. மாலதி மேடமும் பிறகு இது முடிஞ்ச உடனே இருந்தாங்கன்னா தொடர்பு கொள்ளட்டும், இல்லாட்டி அந்த நம்பர் கொடுத்தாலும் மேடம் பேசுறேன்.
ரைட். ஓகே, வேற என்ன சார்? டவர்ல போகுது அட்வொகேட்டுக்கு, நீங்க யாராச்சும் ஒருத்தர் முடிச்சிடலாம் சார். ஓகே, இளங்கோ சார் நீங்க முடிச்சிருங்களா சார்? அட்வொகேட் சார் கிடைக்கல. இளங்கோ சார், நீங்கள் இறுதியா கொஞ்சம் நன்றி சொல்லி முடிச்சிருங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சார். கரெக்டுங்க. ஒரு வரியில முடிச்சு சூப்பர். ஓகே ஓகே, நன்றி வணக்கம், அனைவருக்கும் நன்றி வணக்கம். தலைவர் தரப்பட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சிவகாமி மேடத்துக்கு நன்றி, மாலதி மேடத்துக்கு நன்றி, தஞ்சாவூர்ல இருந்து பேசின பார்த்திமா மேடத்துக்கு நன்றி, அனைத்து விதமான நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த வாரம் 128வது வார இணைய கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி.